இஸ்லாமிய குடும்பவியலை பொறுத்தவரை குடும்பத்தினுடைய எல்லா செலவினங்களும் ஆண்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது என்பதையும், திருமண ஒப்பந்தத்திற்கு முன்னால் பெண்களுக்கு மகர் கொடுத்து தான் திருமணம் செய்ய வேண்டுமே தவிர அவர்களிடமிருந்து வரதட்சணை வாங்கக்கூடாது என்பதையும் நேற்றைய தினம் நம்ம பார்த்தோம். இந்த வரதட்சணை விஷயத்தில் நேரடியாக வரதட்சணை வாங்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய பல பேர் மறைமுகமாக வரதட்சணை வாங்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அவங்களாக எங்களுக்கு அன்பளிப்பாக தருகிறார்கள் என்ற ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டு திருமணத்திற்கு முன்னாடி பெரிய தொகைகளை வாங்குகிறார்கள். ஆனால் இவங்க கேட்கறது இல்லை, அவங்களா தான் கொடுக்குறாங்க என்று இதற்கு ஒரு சமாதானத்தையும் சொல்கிறார்கள். மனப்பூர்வமாக ஒருவர் கொடுத்தாருன்னு சொன்னால் நிச்சயமாக வாங்கி கொள்ளலாம், அதில் தப்பே கிடையாது. ஆனால் மனப்பூர்வமாக கொடுக்கறது உண்மையிலேயே மனப்பூர்வமானதாக இருக்க வேண்டும். இன்றைக்கு திருமணத்தின் பெயரால் கொடுக்குற எல்லாமே மனப்பூர்வமாக கொடுக்குறதா? நல்ல நம்முடைய மனசாட்சிக்கு தெரிகிறது இது லஞ்சம் கொடுக்குற மாதிரி தான். ஒரு காரியம் ஆகுறதுக்காக நம்ம லஞ்சம் கொடுக்குறோம், அவன் மிரட்டுனதுக்காக நம்ம கொடுக்குறோம் இல்லை. நம்ம காரியம் ஆகணுங்கிறதுக்காக வேண்டி நம்ம லஞ்சம் கொடுக்குறோம். லஞ்சம் வாங்குறவன் என்ன சொல்கிறான்? விரும்பித்தானே தந்தாங்கிறான். விரும்பி தந்தது உண்மைதான். ஒரு காரியம் ஆகுறதுக்காக வேண்டி அதை கொடுக்கும் பொழுது லஞ்சம்னு ஆகிவிடுகிறது. அப்போ திருமணத்தை ஒரு காரணமாக வைத்துத்தான் நம்ம பொண்ணுக்கு இது மாதிரி நம்ம கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவங்க ஒழுங்காக நடத்த மாட்டாங்க. மற்ற மருமகளோடு கம்பேர் பண்ணி குத்தி காட்டிக்கிட்டே இருப்பாங்க, கொடுமைப்படுத்துவாங்க, போகிற இடத்துல நம்ம பெண்ணு கஷ்டப்படக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தில் தான் ஒருவன் சக்திக்கு மீறி அவனாக கொடுக்குறானே தவிர அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டார்கள் என்று தெரிந்தால் கொடுக்க மாட்டான். அப்போ அன்பளிப்பாக கொடுக்கிறது என்பது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும்னா அது சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு அன்பளிப்பாக இருக்க வேண்டும். இதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு உபதேசத்தின் மூலமாக நமக்கு இந்த வேறுபாட்டை விளக்குறாங்க. அவங்க ஒரு சஹாபியை ஜக்காத்து பணத்தை வசூலிப்பதற்காக வேண்டி பல பகுதிகளுக்கு ஆட்களை நியமிப்பாங்க. அது மாதிரி ஒருவரை நியமித்து அனுப்பினார்கள். அவர் போய் ஜக்காத்து பணத்தை எல்லாம் வசூலித்து கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடி கொண்டாந்து வைக்கிறார். வைக்கும் பொழுது எப்படி வைக்கிறாருன்னு கேட்டால், ஒரு பெரிய தொகையை ஒரு பக்கம் வச்சு இது ஜக்காத்துக்குன்னு தந்தது, இன்னொரு சின்ன தொகையை இன்னொரு பக்கம் வச்சு இது எனக்காக தந்தாங்கிறார். வசூல் பண்ணிட்டு வந்த தொகையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட கொடுக்கும் பொழுது அவர் எப்படி கொடுக்குறாரு? இது எனக்காக, ஹாதா உஹுதி அலி ஹாதா லக்கும், இது எனக்கு ஹதியாவாக தந்தது. போன இடத்துல ஜக்காத் வசூல் பண்ண போனோம்ல, இதை நீங்கள் வச்சுக்கிறங்க என்று எனக்காக வேண்டி தனியாக தந்தாங்க, இதுதான் ஜக்காத்துங்கிறார். இவர் மோசமான எல்லாம் கிடையாது, அவருக்காக தான் கொடுத்துருக்குறாங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? இதை பார்த்த உடனே பயங்கரமான கோபம் வருகிறது. இந்த வார்த்தையை ஒரு சொன்ன உடனே இது வெளிப்படையாக பார்த்தா தப்பு இல்லையே மாதிரி நமக்கு தெரிகிறது. அவங்களா தந்த வரதட்சணையை வாங்கிக்கலாம்னு நினைக்கிறோம்ல, அது மாதிரி அது தப்பு இல்லைன்னு நமக்கெல்லாம் தெரியுதுல்ல. அந்த மாதிரி இந்த சம்பவத்தை பார்த்தாலும் இவர் என்ன தப்பு பண்ணாரு? அவருக்கு தானே கொடுத்துருக்குறாங்க, அவர் எடுத்துக்கிறலையே, மோசடி ஒன்றும் பண்ணிடலையே என்று மேலோட்டம் பார்க்கும்போது தெரிகிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்கன்னா அதில் உள்ள அந்த நுணுக்கத்தை கவனிக்கிறாங்க. இது அன்பளிப்பாக கொடுத்ததா? அன்பளிப்புன்னா இவர் என்ன மாமாவா மச்சானா? உனக்கே அன்பளிப்பாக தர்றாங்கண்ணா, நீ யாருன்னு தெரியாது, நீ ஒரு ஊருக்கு போகிற, உனக்கு எந்த அறிமுகமும் கிடையாது, உன் நண்பரும் கிடையாது, அவங்க உனக்கு சொந்த பந்தமும் கிடையாது, உனக்கு ஒரு தொகையை தூக்கி தர்றாங்கன்னு சொன்னால் அது உனக்கு தந்தது எப்படி ஆகும்? அது எதுக்காக தந்து இருப்பாங்க? இவர் ஜக்காத் வசூலிக்க வந்திருக்கிறாரு, 40 ஆட்டுக்கு ஒரு ஆடு கொடுக்கணும், அந்த ஆட்டில் சின்ன ஆட்டை கொடுத்துடலாம், இந்த மாதிரி ஒரு கணக்கு பண்ணி உனக்கு ஒரு தொகை அன்பளிப்பாக கொடுத்தால் இந்த ஜக்காத்தில் என்ன செய்ய, ஏதாவது நீ சலுகை காட்டுவ, நீ ஒரு அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுவ அப்படின்னு நினைத்து கொண்டு என்ன செஞ்சிருப்பாங்க, இது கொடுத்துருப்பாங்களே தவிர, இல்லைன்னா இவர் கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது, என்ன காரணம் இருக்கிறது? ஜக்காத்தையும் கொடுத்துவிட்டு அன்பளிப்பு வச்சுக்கிறீங்கன்னு யாராவது கொடுப்பாங்களா? இதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டால், இது அந்த இவர் ஏதோ சலுகை செய்வார், ஏதோ ஒன்று செய்வார்னு எதிர்பார்த்து தான் கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி இவர் அறியாமல் எதுவும் செஞ்சியும் இருக்கலாம். இப்படியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு என்ன செய்ய, அது நுணுக்க வித்தியாசம் விளங்குகிறது. இது அன்பளிப்பு இல்லை. அது எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால், இவர் சொல்லி முடித்த உடனே காமன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலல் மிம்பர், உடனே மெம்பரில் ஏறுறாங்க. ஒரு ஆள் இதை சொல்கிறாரு, தனிப்பட்ட முறையில் சொல்கிறாரு, அப்படிலாம் செய்யக்கூடாதுப்பா, எல்லாத்தையும் கொடுத்துட்டு போப்பான்னு சொல்லிட்டு முடிச்சிருக்கலாம். ஆனால் இது மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு மெசேஜ் இதில் இருக்கிற காரணத்தினால எல்லாரும் கூப்பிடுட்டாங்க.
இவர் இது எனக்கு இது உங்களுக்குண்டார்ல, இதில் விஷயம் அறிவுரை மக்களுக்கு தேவையான அறிவுரை சொல்ல வேணும்னு சொல்லி எல்லா மக்களையும் கூப்பிட்டு மெம்பரில் ஏறிட்டாங்க. ஏறி வழக்கம் போல் அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு என்ன செய்கிறாங்க, மாபாலுல் ஆமிலி நபாசுகு, ஒரு வசூலிக்கக்கூடிய ஒருத்தரை நம்ம அனுப்புகிறோம். அவர் என்ன செய்கிறார்னா அவர் வசூலித்து கொண்டு வருகிறார். என்ன சொல்கிறாருன்னா ஹாதாலக்க ஹாதாலி, இது எனக்கு இது உனக்குங்கிறாரு. ரசூல் அப்படி பேசுகிறாங்க மக்கள்கிட்ட. நாம ஒரு ஆளை வசூல் செய்ய அனுப்புகிறோம், அவர் வசூல் பண்ணிட்டு வர்றாரு. அப்படி நம்மள்ட்ட தராம என்ன செய்கிறாரு, இது உனக்கு இது எனக்குங்கிறாரு. அப்போ ஹல்லா ஜலசஃபி பைத்தி அபிஹி உம்மிஹி, இவர் அவருடைய தகப்பன் வீட்டிலே போய் உட்கார்ந்து கொள்ளட்டுமே, அல்லது தாயுடைய வீட்டில் போய் உட்கார்ந்து கொள்ளட்டுமே. யுஹுதாலஹு அம்லா, அந்த அன்பளிப்பு வருதா இல்லையான்னு பார்க்கட்டுமே. உங்கள் அப்பா வீட்டில் உட்காந்து அந்த அன்பளிப்பு தந்திருப்பானா, உங்கள் உமா வீட்டில் உட்காந்தா தந்திருப்பானா? அப்போ நான் ஒரு வேலைக்கு அனுப்புனேன், இந்த வேலையில் என்னத்தை எதிர்பார்த்து தான் தர்றானே தவிர உனக்கு அன்பளிப்பு தருவதற்கு, அன்பளிப்புனா ஏதாவது ஒரு தொடர்பு இருந்தால் தானே கொடுப்பாங்க, ஒரு நட்பு இருக்கணும், உறவு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஒரு அன்பளிப்புன்னு கொடுப்பாங்க. உனக்கு அன்பளிப்பு தருவதற்கு ஒரு கிரவுண்டே இல்லையப்பா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு மாத்திர அறிவுரை சொல்லாம மக்களுக்கும் சேர்த்து இந்த அறிவுரையை சொல்றாங்க. மெம்பர்ல ஏறி சொல்றாங்க. இது புகாரியில 7174 இருக்கிறது, 2597 இருக்கிறது, 6636, 6979. இதுல எல்லாம் என்ன இருக்கிறது, இப்படி ஒருத்தர் வசூல் பண்ணிட்டு வரும் பொழுது அதனுடைய நுணுக்கத்தை கவனிக்கிறார்கள். இப்ப நம்ம மருமகனுக்கு அன்பளிப்பா கொடுத்தாங்கன்னா, உனக்கு அன்பளிப்பு தான் நேற்று தந்தாங்களா, முந்த நாள் தந்தாங்களா, சரி கல்யாணம் பேசி முடிச்சாச்சு, வேணான்ட்டு சொல்லிவிட்டா கடைசியில் அந்த அன்பளிப்பை உனக்கு தந்துடுவான். அன்பளிப்புனா தானே, அன்பளிப்புன்னா அதை ரிட்டர்ன் எதிர்பார்க்கக்கூடாது. அது அன்பளிப்பு என்பது. உனக்கு அன்பளிப்பு தர்றாங்கன்னு சொன்னால் கல்யாணத்தை வச்சு நீ மருமகனுக்கு தான் 1 லட்சம் வச்சுக்கேன்ட்டார். நீ கல்யாணம் பண்ண மாட்டேன்ட்ட. கடைசியில் ஏதோ ஒரு பஞ்சாயத்து என்னஞ்சிச்சு, இந்த சம்பந்தம் வேணான்னு உங்கள் வாப்பா என்னஞ்சிட்டாரு, கல்யாணத்தை ரத்து பண்ணிட்டாரு. நம்ம அன்பளிப்பாக கொடுத்துட்டு வச்சுக்கிறோங்கன்னு சொல்லுவாரா, வைடா ரூபாயின்னு பஞ்சாயத்து வைப்பாரா? அப்போ இது அன்பளிப்பு இல்லைன்னு வழங்குதுல. அன்பளிப்புன்னா அது ஏன் கிளைம் பண்ணுறாரு, பஞ்சாயத்து பண்ணுறாரு. அப்போ இந்த கல்யாணத்துக்கு டிமாண்ட் பண்ணித்தான் கொடுக்கப்படுதே தவிர நிச்சயமாக அன்பளிப்பு அல்ல. நீங்கள் கேட்காவிட்டாலும் அவர் எதுக்கு தர்றாரு, நீங்கள் இந்த கல்யாணம் செய்யாவிட்டால் அது ரசூலுல்லாஹ் சொன்னபடி கேட்கணும்ல. உங்கள் வாப்பா வீட்டில் இருந்தால் தந்திருப்பாரா, உங்கள் உம்மா வீட்டில் இருந்தால் தந்திருப்பாரான்னு கேட்டாங்கல்ல. அந்த மாதிரி நம்ம கேட்குறோம். இந்த திருமணத்தை ரத்து பண்ணியிருந்தா உங்களுக்கு தருவாரா, அதை உங்களை விட்டு கொடுத்துருவாரா? அப்படின்னா உங்களுக்கு தரல. எதுக்கு தர்றாங்க, நீங்கள் இந்த பொண்ணை வச்சு கொடுமைப்படுத்திடக்கூடாது, அவர் பொண்ணை வாழன்னு கூட்டிகிட்டு போகிறீங்க, அங்கே போய் நீங்கள் டார்ச்சர் பண்ணக்கூடாது என்பதற்காக வேண்டி தான் நல்லா தெரியுதா இல்லையா? அப்போ இது மறைமுகமாக அவங்க தந்தாலும் என்ன செய்யக்கூடாது, அன்பளிப்புண்டு. அதெல்லாம் வேணாம், நீ மகரை வாங்கிட்டு கல்யாணம் பண்ணி கொடு. பின்னாடி கல்யாணம்லாம் பண்ணின பிறகு, ஒப்பந்தம் ஏற்பட்ட பிறகு மருமகன் நல்லா இருக்கட்டுமே கொடுக்கலாம். அதெல்லாம் தப்பு கிடையாது. எப்போ திருமணம் முடிஞ்சு குடும்பத்தில் ஒரு ஆள் ஆன பிறகு நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். திருமணத்தை முன்னாடி நீங்கள் கொடுத்தீர்களே ஆனால் அது எதுக்கு தான் கொடுக்குறீங்க, இல்லாட்டி கல்யாணம் பண்ண மாட்டான், கல்யாணத்துக்கு வேலை, இந்த சமூகத்தில் எல்லாரும் என்ன மாதிரி கொடுக்கிறார்களோ அந்த மாதிரி நம்மளும் கொடுத்து தான் ஆக வேண்டும், இதற்குத்தான் கொடுக்கிறார்கள் என்பதை நம்ம என்ன செய்யணும், இதை இந்த ரசூலுல்லாஹ்வுடைய இந்த ஹதீஸிலிருந்து புரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி இன்னொன்று இருக்கிறது, நம்ம வரதட்சணை வேணாங்கிறோம். வேணான்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நல்ல பொண்ணு தேடும் பொழுது பெரிய பசை உள்ள பார்ட்டியா எப்படி பார்ப்பான், வரதட்சணை எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி பார்ப்பான், ஊர்லேயே ரொம்ப பசை உள்ள பார்ட்டியாரு, நல்ல வசதியான பெரிய கோடீஸ்வர குடும்பம் எதுன்னு பார்த்து அதில் போய் கல்யாணம் பண்ணுறது. எதுக்காக வேண்டி, நமக்கு வரும், சும்மா விட்டுற போகிறாங்க. அப்போ அப்படின்னு அந்த மாதிரி பிச்சைக்கார மாதிரி அனுப்பி வைப்பானா, ரூபாய் தராட்டாலும் ஒரு 50 கிலோ போட்டு அனுப்ப மாட்டானா, அப்படி கணக்கு, ஒரு 5 கிலோ போட்டு அனுப்ப மாட்டானா? அந்த மாதிரியான ஒரு அமைப்பை எதிர்பார்த்து கொண்டு உள்ளூர் ஆசைப்பட்டு கொண்டு வெளியில் வரதட்சணை வாங்கலை என்று சொல்கிறோமே, இந்த மாதிரியான கோளாறும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கண்டிக்கப்படுகிறது. எப்படி கண்டிக்கப்படுகிறது, ரசூல் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஅத்தீனில் அத்தா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு அரசாங்கத்தில் இருந்து ஏதாவது பொருள்கள் வந்தால் எனக்கு ஒரு அன்பளிப்பு தருவாங்க, இந்த உமர் இதை வச்சுக்க அப்படிம்பாங்க. உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. அப்போ நான் சொல்லுவேன், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு நான் ஏதோ சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு இது தேவையில்லை, என்னை விட தேவையான ஆளுக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நீங்கள் அவங்களுக்கு கொடுங்களேன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரை கூப்பிட்டு இதை நீ வச்சுக்கன்னு கொடுப்பாங்க. உமர் என்ன பண்ணுவார், உண்மையில் அவர் தேவையான அளவில் இல்லை, அவர் ஒரு நல்ல சம்பாத்தியம் பண்ணி முறை வச்சு தொழில் பண்ணக்கூடியவராக இருந்தார், தன்னிறைவு பெற்ற ஒரு வாழ்க்கை அவருக்கு இருந்தது. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஆத்திஹி மன்ஹுவ அஃப்கரு இலைஹி மின்னி,
இந்த பொருளுக்கு என்னை விட யார் தேவை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவங்களுக்கு இதை கொடுத்துருங்க என்று நான் சொல்லுவேன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இப்படி வாங்கிக்க, கொடுக்குறேன்ல வாங்கிக்க அப்படின்னு சொல்லுவான். ஹுது பிடிச்சிக்க. அப்போ ஒரு அறிவுரை சொல்கிறாங்க, இதா ஜா அக்கமின் ஹாதல் மாலி செய்வுன், இந்த பொருளாதாரம் உனக்கு வந்து சேர்மையானால் கிடைக்குமையானால், அந்த கயிறு முஸ்ரிஃபின் வலா சாயலின், நீ கேட்காமலையோ உள்ளூர் அதுக்கு ஏங்காமலையோ, அழகா வார்த்தை போடுறாங்க பாருங்க, நீ கேட்காம உனக்கு வந்தாலும் வாங்கிக்க, உள்ளூர் அதை ஏங்கி தருவாங்களான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கும்போது தந்துட்டாங்கன்னு வைங்க, அப்போ நம்ம நப்சை ஜெயிக்கணும், வாங்கக்கூடாது. நமக்கு தருவாங்க, நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைத்து கொண்டு இல்லாமல் இருக்கும் பொழுது ரெண்டு காரணம் சொல்றாங்க. கயிற முஸ்ரிஃபின் வலா சாயிலின், நீ கேட்காம உனக்கு இந்த பொருளாதாரம் கிடைத்தால், அல்லது உள்ளூரை ஏங்காமல் அதுக்கு ரொம்ப ஆசைப்படாமல் இருக்கும்போது உனக்கு கிடைக்குமையானால் ஃபஹுதுஹு, நீ வாங்கிக்க. உனக்கு தேவையில்லைன்னு நினைச்சுன்னு சொன்னா வாங்கிட்டு தர்மம் வேண்டாம் செஞ்சுக்க. வாங்குறது தப்பு இல்லை. நீ நான் கேட்ட நான் தருவேன்னு எதிர்பார்த்தியா? எதிர்பார்க்கல. இப்போ அரசாங்கத்தில் இருக்கு, நானா பார்த்து கூப்பிட்டு என்ன செய்யணும், உனக்கு தர்றேன். நீ எதிர்பார்க்கவும் இல்லை, என்கிட்ட கேட்கவும் இல்லை. இந்த மாதிரி வந்துச்சுன்னு சொன்னா நீ வாங்கிக்க. உனக்கு தேவையில்லைன்னா நீ தர்மம் செஞ்சுட்டு போ. தர்மம் செஞ்ச நன்மை உனக்கு கிடைக்கும்ல. நானே வேற ஆள் கொடுத்துட்டேன்னா உனக்கு தர்மம் செஞ்ச நன்மை இல்லாமல் போயிருமே. உனக்கு அளவுக்கு மிஞ்சினதா இருக்குமே. ஆனால் இது எனக்கு வேணாம்னு நினைச்சா என்ன செய்யணும், வாங்கிட்டு உன்னுடைய பொருளாக ஒரு ஆளுக்கு தர்மம் பண்ணிவிடு அப்படிங்கிறாங்க. அதே நேரத்தில் ஓ மாலா, எது இந்த கண்டிஷன்ல இல்லையோ, எந்த கண்டிஷன்ல நீ கேட்டு வருகிறதோ, அல்லது அதுக்கு ரொம்ப ஏக்கம் கொண்டு இருக்கும் பொழுது உனக்கு வருகிறதோ, தந்துருவானா, தந்தால் தருவானா, பெருசா போடுவாங்களா அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது, பணக்கார கூட இருக்குதே சும்மா அனுப்பிடுவாங்க அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது உனக்கு வறுமையானால், அப்ப என்ன பலா தத்தபியூஹு நப்சக, அங்க உன்னுடைய நப்சை வந்து அதுக்கு பின்னாடி அனுப்பி விட்டுறாதே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது அவங்களா தந்தா கூட நீ ஆசைப்படுறியா இல்லையா அப்படி தேர்ந்தெடுத்த. எப்போ தேர்ந்தெடுக்கலாம்? ஒரு பெண்ணை பார்க்குற, பணக்கார கூட ஏழை கூடலாம் நீ கவனத்தில் கொள்ளலை. அந்த பெண்ணு வந்து மார்க் அடிப்படையில் தகுதியான ஒரு பொண்ணாக இருக்குது, அதை மட்டும்தான் நீ பார்க்குற. தற்செயலாக பணக்கார வீட்லேயும் நல்ல பொண்ணு இருக்கலாம், ஏழை வீட்லேயும் நல்ல பொண்ணு இருக்கலாம். நீ தேர்ந்தெடுக்கும் பொழுதே புரோக்கர்கிட்ட சொல்கிறது, இதெல்லாம் பார்க்குறேன் பெரிய விட பார்த்துட்டு வாங்க. அப்போ பேசிக்கே நல்ல பொண்ணுங்கிற பேசிக் இல்லைன்னு ஆயிடுச்சுல. அப்போ நல்ல பொண்ணுங்கிற வகையில் வரும்போது அது பணக்காரன் வீட்டு பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்லை. நல்ல பெண்ணை என்ற ஒரு காரணத்திற்காக தேர்ந்தெடுத்தோமே ஆனால் நம்ம மனசால கூட எதிர்பார்க்கல. அந்த மாதிரி ஒரு நேரத்தில் அவர் மகளுக்கு என்னத்தையாவது கொடுத்தாருன்னு சொன்னால் அது தப்பு இல்லைன்னு சொல்லலாம். அது தப்பு சொல்றதுக்குன்னு மார்க்கத்தில் ஒன்றும் இல்லை. ஆனால் அப்படியே இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. வேணான்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, தீனில் நல்ல பிடிப்பு உள்ள நடுத்தர ஏழை பெண்கள் இருந்தால் கூட அதை விட தீன்ல கம்மியாக இருக்கக்கூடிய செல்வந்தர் வீட்டு பெண்ணை என்ன செய்யறாங்க, போய் தேர்ந்தெடுக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துன்கஹுல் மர்அத்துல் அர்பஈன், 4 நோக்கங்களுக்காக உலகத்தில் மக்கள் கல்யாணம் செய்கிறார்கள். ஒன்னுலி மாலிகா, ஒரு பெண் இருக்கிற செல்வத்துக்காக வேண்டி கல்யாணம் செய்கிறார்கள். ஒலி ஜமாலிகா, அவருடைய அழகுக்காக வேண்டி கல்யாணம் செய்கிறார்கள். ஒலி ஹசபிஹா ஒ நசபிஹா, அவளுடைய பாரம்பரியம் இருக்குல்ல, அந்த ராயல் ஃபேமிலி அப்படி நினைத்து கொண்டு என்ன செய்கிறார்கள், கல்யாணம் செய்கிறார்கள். ஒலி தீனிகா, 4வது அவளுடைய நன்னடத்தை, ஒழுக்கம், பண்பாடு, மார்க்கப்பற்று, இதற்காக வேண்டி திருமணம் செய்கிறார்கள். தீன், நீ எப்படி திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் தீன் உடையவளை தேர்ந்தெடுத்து வெற்றி பெற்றுக்கொள். அந்த 3ல வெற்றி கிடையாது. வெற்றி எதில் இருக்கிறது? மார்க்கம்ங்கிற அடிப்படையில் தான் ஒரு பெண்ணை நம்ம தேர்ந்தெடுக்கணுமே தவிர இதையெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து தேர்ந்தெடுத்தோமே ஆனால் அதில் வெற்றி இல்லை. அப்ப என்ன விளங்குது, இந்த பொருளாதாரம் என்பது திருமணத்திற்கு ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடாது, அது ஒரு நோக்கமாக இருக்கக்கூடாது என்பதை இதிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க. இது வந்து முதல் சொன்ன உமர் ரலியல்லாஹு ஹதீஸ் புகாரில் 1473, 7163, 7164 இந்த பெண்கள் 4 நோக்கத்து கல்யாணம் செய்யப்படுவார்கள் என்ற இந்த ஹதீஸ் வந்து புகாரில 5090வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அது போக வந்து இது முதல் அடுத்து என்ன, அந்த பெண்கள்கிட்ட வாங்குறோம்ல, அது வாங்குறதுக்கு தான் நியாயம் இருக்குதா? அநியாயம் தான். அது ஆம்பளை கொடுக்கறதுக்கு நியாயம் இருக்கு, மார்க்கத்தில் கொடுக்க சொல்லியாச்சு. பெண்கள் வந்து ஆண்களுக்காக வேண்டி ஒரு வாழ்க்கைப்படுவதற்காக வேண்டி ஒரு தொகையை தரணும் என்று சொல்வது பச்சை அநீதின்னு இருக்கிறது. இந்த அநீதி வந்து என்னவாயிரம், அல்லாஹ் என்ன சொன்னால், லா தகுலு அம்பாலக்கும் பைனக்கும் பில் பாத்திலி, தவறான முறையில் உங்களுக்கு மத்தியிலே பொருளாதாரத்தை உண்ணாதீர்கள். இது தவறான முறையில் உண்பதா, சரியான முறையில் உண்பதா? கண்டிப்பாக தவறான முறையில் உண்பது தான். இன்னும் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன்கானத்தை இந்த மதுலமத்துன் லி அஹீஹி மின் இர்லிஹி அவ் மின் ஷையின், ஒரு சகோதரனுக்கு ஒருத்தனுக்கு ஏதாவது அநியாயம் செய்திருப்பானேனால், அது மானம் சம்பந்தப்பட்டதாகவோ பணம் சம்பந்தப்பட்டதாகவோ வேறு எது சம்பந்தப்பட்டதாகவோ ஒருத்தனுக்கு நம்ம அநியாயம் செய்திருப்பானேயானால்,
இன்னைக்கே அவன்கிட்ட போய் ஹலால் வாங்கி கொள்ளுங்கள். தெரியாமல் உனக்கு அநியாயம் பண்ணிவிட்டேன், என்னை மன்னிச்சிரு என்று சொல்லிக் கொள்ளுங்கள். இல்லைன்னா மறுமை நாள் என்னவாயிரும், உங்களுடைய நன்மைகள்லாம் பிடுங்கி உங்கள் மாமனார் கொடுத்துருவான். அநியாயம் தானே. அவர் அந்த பணத்தை தரும்போது நொந்து போய் இந்த பாவி நல்லா இருப்பானா நினைத்து கொண்டு தான் என்ன செய்கிறாரு, அது தர்றார். பிச்சை எடுத்து தர்றவர் எப்படி தருவார்? இப்படி அநியாயம் பண்ணுறாங்களே. பொண்ணை கொடுத்துப்புட்டு இங்கே உட்காந்து என்ன செய்வாங்க, திட்டிக்கிட்டு இருப்பாங்க. பொண்ணை பெற்றவங்க என்ன செய்வாங்க, இவ்வளோ கொடூரமான சமுதாயமாக இருக்கிற மக்களாக இருக்கிறாங்களே, மாப்பிள்ளைடைய அப்பனை பற்றி எல்லாம் என்ன செய்வாங்க, உள்ளுக்குள்ளே திட்டி கொண்டிருப்பார்கள். இவ்வளவு சாபங்களுக்கு மத்தியில் இந்த பணத்தை வாங்கி அதில் நமக்கு பறக்கத்து இருக்க போகிறதும் இல்லை. அல்லாட்ட ஒரு பத்வா செய்கிறாங்களே இல்லையா, யாரெல்லாம் நாசமாக்கு நீ கேட்க மாட்டியா, அவ்வளோ கொடுமை பண்ணுறாங்களே என்று அவங்க நினைத்தார்களே, ஆனால் அது நம்முடைய பிரச்சனை மோசமாக போய்விடும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்கான லஹு அமலுன் சாலிஹுன், ஏதாவது நம்ம இடத்துல நல்லறங்கள் ஏதாவது மிச்சமாக இருக்குமே ஆனால் உஹித மின்ஹு பி கத்ரி மதுலமத்திஹி, இவன் செஞ்ச அநியாயத்தின் அளவுக்கு நம்முடைய அமல்கள் பிடுங்கப்பட்டு அதுக்கப்புறம் வந்து அவன்கிட்ட கொடுக்கப்படும். ஒயில்லம் யகுல்லோ ஹசனாத், நம்ம இடத்துல நன்மைகள் எதுவுமே இல்லாமல் மறுமையில் போய் நின்றோம் என்று சொன்னால் உஹிதமின் செய்யாத்தி சாஹிபிஹி, அவனுடைய தீமைகளை எடுத்து வந்து நம்ம தலையில் சுமத்தப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, யாருக்கு நீங்கள் அநீதி இழைத்து விடாதீர்கள்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் எச்சரிக்கை இருக்கிற காரணத்தினால மறைமுகமாக கூட என்ன செய்யக்கூடாது, நம்ம மனசால எதிர்பார்த்து அல்லது இந்த கல்யாணத்துக்கு தான் தர்றாங்க பளிச்சுன்னு தெரியும் பொழுது இந்த மாதிரி பொய் காரணங்களை சொல்லி வாங்கக்கூடாது என்பதை இது வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். வரதட்சணை என்பது நேரடியாக நம்ம வாங்கக்கூடாது, மறைமுகமான விஷயத்திலே வாங்கக்கூடாது என்பது இந்த பொருளாதாரத்துக்கு ஆண்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள் என்ற தலைப்பின் கீழே அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அப்போ ரெண்டு விஷயங்களை பார்த்துருக்குறோம். ஒன்று வந்து ஆண்கள் தான் நிர்வாகம் பண்ணுவார்கள், அதுக்குரிய முறைகள் எல்லாம் மார்க்கத்திலிருந்து பார்த்துருக்குறோம். ரெண்டாவது வந்து ஆண்கள் தான் அந்த பொருளாதாரத்துக்கு பொறுப்பாளர்களாக இருக்கிறாங்க. பெண்ணுக்கு எந்த விதமான பொருளாதாரமும் சுமத்தப்படவில்லை, திருமணத்திற்கு முன்பும் சுமத்தப்படவில்லை, திருமணத்திற்கு பின்பும் சுமத்தப்படவில்லை என்பதை நம்ம என்ன செய்கிறோம், அதையும் நம்ம பார்த்து விட்டோம். அடுத்ததாக இஸ்லாமிய இல்லறத்தில் வந்து பெண்கள் வீட்டில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பெண்கள் வெளியில் எப்படி நடந்து, வெளியே போகிறதுன்னு ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அந்த விஷயங்களுக்கு இஸ்லாம் ஒரு ஒழுங்குமுறை வைத்திருக்கிறது. பெண்களுடைய குடும்பத்தில் நடவடிக்கை எப்படி இருக்க வேண்டும், இதை வைத்து தான் இஸ்லாமிய குடும்பம் என்று தீர்மானிக்கப்படும். ஒரு பெண்ணு வந்து எப்போ பார்த்தாலும் ஊர் சுற்றிட்டே இருக்கான்னு வைங்க, வேலைக்கு போகல, சரி வேலைக்கு போகலன்னா ஊர் சுற்றலாமா, எதுக்கெல்லாம் ஒரு பெண் வெளியே போகலாம், வீட்டுக்குள்ளே இருந்தாலும் என்னென்ன மாதிரிலாம் இருக்கலாம். நிறைய பேர் இந்த இஸ்லாம் தௌஹீத் வந்த பிறகு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, புருஷன் தான் சோறுலாம் தர்ற கடமை இருக்குது, இப்போ புருஷனுக்கு மட்டும்தான் சேவை செய்வோம், மாமனாரை கவனிக்கிறவங்களுக்கு அவசியம் இல்லை, மாமியாரை கவனிக்கிறது எங்களுக்கு கடமையா, எங்களுக்கு இவர் மட்டும் தானே புருஷன் என்றெல்லாம் பேசக்கூடிய அளவுக்குலாம் என்ன செய்யுது இன்னைக்கு பெண்கள் வந்து இந்த இல்லறத்தினுடைய அர்த்தம் விளங்கி கொள்ளாமல் இப்படி எல்லாம் பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்போ நம்ம அடுத்து விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், பெண்கள் வெளியே செல்வது உள்ளுக்குள்ளே இருக்கிறது, இந்த ரெண்டுலையும் எப்படி அவர்கள் இருந்து கொள்ள வேண்டும். பெண்கள் வெளியே செல்லலாமா, செல்றதா இருந்தால் எதுக்கெல்லாம் செல்லலாம், எதுக்கெல்லாம் செல்லக்கூடாது என்பதற்கெல்லாம் இஸ்லாத்தில் என்ன இருக்குது, அதுக்கு ஒரு நெறிமுறை இருக்கிறது. என்ன நெறிமுறை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு பெண்ணு வெளியே போகலாம். எப்போல்லாம் வெளியே போகலாம், ஒரு சவுதா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி சவுதா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து வெளியே போயிட்டு இருக்கிறாங்க. என்னதுக்கு வெளியே போகிறாங்கன்னா, அந்த காலத்தில் வந்து வீட்டுக்குள்ளேயே பாத்ரூம்லாம் கிடையாது. வெளியே போகிறாங்க, அவுட் சைடு போகிறாங்கல்ல, பாத்ரூம் போகிறாங்கல்ல, பாத்ரூம் போகிறதா இருந்தால் என்ன செய்வாங்க, இருட்டுற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்து, இன்றைக்கும் கூட அது மாதிரி கிராமங்களில் இருக்குது. இன்றைக்கி கூட நம்ம இந்தியாவில் கூட பல கிராமங்கள் என்ன செய்வாங்க, பெண்கள் வெளியே போகிறதா இருந்தால் என்ன செய்வாங்க, வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, இருட்டுற வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இருட்டின பிறகு என்ன செய்வாங்க, ஊருக்கு வெளியில் அதுக்குன்னு காடு கெடுகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பகுதிகளுக்கு போய் என்ன செய்வாங்க, அவங்களுடைய இயற்கை தேவைகளை நிறைவேற்றிட்டு வருவாங்க. ஆண்களும் கூட அப்படி தான் இருப்பாங்க, ஆண்கள் கொஞ்சம் பகல்லையும் போய்க்குருவாங்க, அதான் வித்தியாசமே தவிர இது மாதிரி வீட்டுக்குள்ளேயே இந்த கழிப்பிட வசதி இல்லாத ஊர்கள் நிறைய இன்னைக்கு இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி வந்து அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ போய்கிட்டு இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சவுதாவை பார்த்துடுறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துட்டு, சவுதாவே நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு கூப்பிட்றாரு. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியை பேரை சொல்லி கூப்பிட்றாரு. என்ன செய்கிறாங்க, இன்னக்க வல்லாஹி யா சவுதா மா துஃபீன் அலைனா, சவுதாவே நீங்கள் சவுதா தான் எங்களுக்கு தெரியும், நீங்கள் இவங்களுக்கு மறைக்க முடியாது. அவங்க வந்து இருட்டின பிறகு வெளியே போய்கிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து என்ன செய்கிறார் இவர், இதை ஒரு அவங்கள ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியை பார்த்து கூப்பிட்டு பேரை சொல்லி கூப்பிட்டு, நீங்கள் வந்து யாருன்னு எங்களுக்கு தெரிகிறது அப்படிங்கிறார். இது ஒரு பெண்ணு வெளியே போகும்போது நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியும்னு கேட்டால் கோவம் வருமா வராதா? சவுதா ரலியல்லாஹு அன்ஹு சரியான கோவம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே திரும்பி வந்து, இந்த மாதிரி சம்பவம் நான் வெளியே போகும்போது சவுதாவே உன்னை யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு உமர் கேட்டுவிட்டாரு.
அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சௌதா ரலியல்லாஹு அன்ஹு மனைவி வந்து சொன்னோன்னே அப்படி யோசிச்சுட்டே இருந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து ஒரு செய்தி வருது. வந்தவொன்னு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், கது அதினல்லாஹு லகுன்ன அன் தஹ்ருஜுனலி ஹவாயிஜிகுன்ன, உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் வெளியே செல்வதற்கு அல்லாஹ் அனுமதித்திருக்கிறான். அவர் விரும்பின மாதிரிலாம் சொல்ல முடியாது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு விரும்பின மாதிரிலாம் நம்ம சட்டம் போட முடியாது. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிவிட்டாங்க, உங்களுடைய தேவைகள், தேவைன்னா எல்லாம் பொதுவான வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. தேவைன்னா கழிப்பிட வசதியும் தேவை தான். ஒரு கடை கண்ணில் பக்கத்தில் ஒரு ஜாமான் வாங்க வேண்டி இருக்கிறது, அதுக்காக வேண்டி வெளியே போய் வாங்கலாமான்னா தேவை தானே, தேவை இருக்கணும். சும்மா ஊர் சுற்றுறதுக்குன்னு போகிறது இருக்குல்ல, அது இருக்கக்கூடாது. ஊர் சுற்றுறதுக்குன்னு போகிறதா இருந்தால் கணவரோட சேர்ந்தா போய் சுற்றணும். அது கணவருக்கு அந்த கடமையெல்லாம் பின்னாடி இருக்குது. கடமை எப்படி அழகான இல்லை நடத்தணும் என்பதில் அது கணவருக்கும் கடமை இருக்குது. பொழுதுபோக்குக்காக கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் இருக்கிறது. இவங்களா போகிறதா இருந்தார்களே ஆனால் என்ன செய்யணும், அந்த மாதிரியான ஒரு தேவைகள் இருந்தால், அவசியமான விஷயங்களாக இருந்தால் அதுக்கு போகலாம். பள்ளிக்கூடத்தில் பிள்ளைய கொண்டு விட வேண்டி இருக்குது, அது தேவை. பிள்ளை சின்ன பிள்ளை தானே அனுப்ப முடியுமா, அது யாருமே துணைக்கு இல்லை. ஆம்பளை இருந்தால் ஆம்பளை கூட்டு போயிடுவாங்க. ஆம்பளை இல்லைன்னா ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை கொண்டு என்ன செய்யலாம், பள்ளிக்கூடத்தில் கொண்டு விட்டுட்டு வரலாம். அந்த பள்ளிக்கூடம் முடிஞ்சோன்னு பிள்ளையை கூட்டிகிட்டு வரலாம், கடையில் போய் ஜாமானை வாங்கிட்டு வரலாம். அது மாதிரியான ஒரு அவசியமான விஷயங்கள் இருக்குன்னு வைங்களேன். தேர்தலில் ஓட்டு போட போகிறாங்க, புருஷன் வெளிநாட்டில் இருப்பார், ஓட்டு போட கூடும், அதெல்லாம் கேள்வி வரும்ல, அதெல்லாம் தேவை தானே. வாக்களித்தல் என்பது ஒரு தேவை, சமூக தேவை. அப்போ நான் சமூக பாதுகாப்புக்கு அது அவசியம், உரிமை. இந்த மாதிரியான தேவைகள் இருக்குமையானால், இந்த மார்க் என்ன சொல்லுது, தேவைகள் இருக்குமையானால் பெண்கள் வெளியே செல்வதற்கு அல்லாஹ் அனுமதித்து விட்டான் என்று இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த சீண்டலுக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்தி புகாரியில் 147வது ஹதீஸ், 4795, 5237, 6240 இந்த நம்பர்களில் எல்லாம் இந்த சம்பவம் வந்து இடம்பெற்றிருக்கிறது. அப்போ பெண்கள் வந்து வெளியே போகிறதே மட்டும் சில ஆட்கள் செய்வாங்க, வெளியே போகக்கூடாது. வெளியேன்னா ஊருக்குள்ள, வெளியூர் அல்ல, வெளியூருக்கு தனி சட்டம் இருக்கிறது. ஊருக்குள்ள தேவைகள் இருக்குமே, ஆனால் அதுக்கு வெளியே போகிறதுக்கு இருக்க பெண்களுக்கு உரிமை இருக்கிறது. அதை வந்து ஆண்கள் என்ன செய்யக்கூடாது, தடுக்கக்கூடாது. தேவை இருந்தால் காரணம் இருந்து போனார்களே ஆனால் அதெல்லாம் தப்பு கிடையாது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட போர்க்களத்துக்கு போகும்போது என்ன செய்வாங்க, பெண்கள் எல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா போருக்கு போயிருக்கிறாங்க, உம்மு ஹராம் அவங்க போருக்கு போயிருக்கிறாங்க, உம்மு அத்தியாங்கிறவங்க போருக்கு போயிருக்கிறாங்க. அது மாதிரி ரசூலுல்லாஹுடைய மனைவிமார்கள் போர்க்களத்துக்கு போயிருக்கிறாங்க. போய் என்ன பண்ணியிருக்கிறாங்க, காயம்பட்ட வீரர்களை வந்து பிடிச்சி தூக்கிட்டு வருவாங்க. பெண்களாக பெண்களை சேர்ந்து யுத்தம் செய்ய முடியாது. ஆண்கள் இந்த வேலையை செஞ்சாங்கன்னா வீரர்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டு போயிடும். இந்த வேலைக்கு ஆண்களை இறக்கி விட்டோம்னு சொன்னால் களத்தில் நின்று போராடக்கூடிய நம்பர் குறைஞ்சு போய்விடும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்ணுறாங்க, ஆண்கள் பூரா வந்து இதில் தான் நிற்கணும். இந்த ஆட்கள் விழுந்துட்டா அந்த வேலையெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது, அது லேடிஸ் பார்த்துக்குருவாங்கன்னு சொல்லி மருந்து போடுறது, காயம்பட்டவங்களுக்கு தண்ணி கொடுக்கறது, தூக்கிட்டு போய் அப்புறப்படுத்துறது, பாடி அப்புறப்படுத்துறது, இந்த வேலைகள்லாம் யார் செய்வா, பெண்கள் செஞ்சுருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு வேலைக்கு தானே போயிருக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான பணி தானே, சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு பணிண்டு வரும் பொழுது அதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பெண்களை எல்லாம் அழைத்து சென்றிருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தியை புகாரியில் 324வது ஹதீஸ், 980, 1652 இதில் எல்லாம் நம்ம பார்க்குறோம். அதனால பெண்கள் வந்து எந்த ஒரு தேவை மார்க்க அனுமதிக்கிற தேவைகளாக இருக்குமே, ஆனால் அந்த தேவைகளுக்காக என்ன செய்யலாம், சினிமா பார்க்குறதுலாம் வெளியே போகிறாங்க, அதெல்லாம் அனுமதிக்கக்கூடாது. தேவையான்னு கேட்கணும். புருஷன் எப்படி கண்காணிக்கணும், வெளியே போகிறேன்னா என்ன தேவைக்கு நீ போகிற, அது தேவைதானான்னு பார்க்கணுமா இல்லையா. தேவையற்ற விஷயத்துக்கு போனாங்கன்னா கணவர் தடுக்கலாம், நீ போகக்கூடாது, இதுக்கெல்லாம் போகக்கூடாது, அங்கே போகிறேன் இங்கே போகிறேன். சில பேர் டெய்லி ஒரு பொம்பளை வேணும் பக்கத்தில் உட்காந்து புறம் பேசிட்டே வருதுன்னு வைங்களேன், இது புருஷனுக்கு தெரிஞ்சே தடுக்கலாம். ஏன் டெய்லி இப்போ உட்காந்து புறம் பேசிட்டு வர, என்ன நன்மை இதில், ஏதோ தேவைண்டா போ, ஒரு காரியம் நோக்கம் இருந்தால் போ, எதுக்கு போய் பக்கத்தில் உள்ள உட்காந்துக்கிட்டு போகிற, இது ஒரு தேவையா, இது ஒரு லட்சியமா நமக்கு என்றெல்லாம் கேட்கலாம். அப்போ அவங்க தேவையை சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அந்த ரைட்டு மார்க்கத்தில் இருக்கிறதுனால கணவர் என்ன செய்யக்கூடாது, தடுக்கக்கூடாது. தேவைக்காக போனேன்னா என்ன செய்யணும், ஒத்துக்கொள்ள வேண்டும். அது ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் தேவைக்கு செல்லும் பொழுது அதில் சில ஒழுங்குகள் இருக்கிறது. தேவைக்கு வெளியே போகும் பொழுது எப்படி போகக்கூடாது, ரொம்ப அதை ஈர்க்கிற மாதிரியான ஒரு ஆடை அணிந்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, 2 கூட்டத்தினர்களை நரகவாசிகள் அவர்கள் இன்னும் நான் பார்க்கவே இல்லை, இனிமேல் தான் தோன்றுவார்கள்ங்கிறாங்க. இப்போ நம்ம வாழ்கிற காலத்தில் அந்த மாதிரி ஆட்களை நான் பார்க்கவில்லை, ஆனால் எதிர்காலத்தில் 2 கூட்டம் வருவாங்க, அவங்க நரகவாசிகளாக இருப்பார்கள். அவங்க யாருன்னு கேட்டால் ஒரு சாரார் வந்து அக்கிரமக்கார ஆட்சியாளர்கள் பற்றி சொல்கிறாங்க. கையில் சவுக்கை வைத்து கொண்டு மக்கள் அடித்து மிரட்டி உருட்டி இந்த மாதிரி சித்திரவதை பண்ணி கொண்டு இருப்பார்கள். அப்படி ஒரு கூட்டம், அவங்கள இன்னும் நான் பார்க்கலன்ட்டாங்க. அது டாபிக் இல்லை. இன்னொன்று என்ன, சில பெண்கள் இருக்கிறார்கள், காசியாத்துன் ஆரியாத்துன், ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருப்பார்கள். ஆடை அணிஞ்சிருப்பாங்க,
ஆனால் நிர்வாணமாக இருப்பார்கள் அப்படிங்கிறாங்க. இது இன்னும் இவங்க நரகவாசிக்கலாம். ஆடை அணிந்து நிர்வாணம்டா என்ன? ஆடை அணிந்து நிர்வாணத்துக்கு பல அர்த்தம் இருக்கிறது. ஆடை வந்து கண்ணாடி மாதிரி அணிஞ்சாங்கன்னு வைங்க. கண்ணாடி மாதிரி அணிஞ்சா அவங்களுடைய உள்ள எதை மறைக்கணுமோ அதெல்லாம் தெரியும். அந்த மாதிரியா தெரியக்கூடிய வகையில் ஆடை அணிந்தார்களே ஆனால் அது தெரியும்னா என்னது? எதெல்லாம் தெரியக்கூடாது, இது தெரிஞ்சாலும் அது தெரியக்கூடாது தானே. தெரியறன்னு என்ன விளங்கிடக்கூடாது? முகம் கையை தவிர மற்ற பகுதிகள் தெரிஞ்சுன்னு சொன்னால் அவங்க ஆடை அணியலைன்னு அர்த்தம். அப்போ ஆடை சேலை அணிஞ்சு வெளியே போகிறாங்கன்னு வைங்க, இது ஒரு ஆடையா? வெளியே போவதற்குரிய ஆடையா சேலை என்பது? சேலை என்பது வெளியே போவதற்குரிய ஆடையே கிடையாது. ஏன்? சேலை அணிஞ்சாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன செய்யும்? இடுப்பு நல்லா தெரியும், கழுத்து நல்லா தெரியும், முதுகுல அது முதுகு தெரியும். தெரியாட்டா கூட என்ன செய்வாங்க, அதில் ஓட்டெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க தெரியறதுக்காக வேண்டி, ஜன்னல்லாம் போட்டு வச்சுருப்பாங்கல்ல. அப்போ இதெல்லாம் ஒரு ஆடையா? அப்போ இவங்க ஆடை அணிந்தும் என்ன செய்கிறாங்க? நிர்வாணமாக இருக்கிறார்கள். அப்போ இதையும் குறிக்கும் அது. அதே மாதிரி ஆடை அணிந்து நிர்வாணம் என்பதில் கனத்தாடை கூட அணிங்க. ஆனால் உடம்பு புட்டிச்சு இருக்கிற மாதிரி அணிஞ்சா அது ஆடையா? நிர்வாணமாக இருக்கும்போது எந்த மாதிரியான உணர்வு ஒரு ஆம்பளைக்கு ஏற்படுத்துமோ அதே மாதிரி வந்து இறுக்கமான ஆடை ஏற்படுத்தாதா? இறுக்கமாக டைட்டாக பிடிச்ச மாதிரி ஒரு ஆடையை அணிந்து கொண்டு ஒரு பெண்ணு வெளியே போனான்னு சொன்னால் இவன் ஆடை உடம்புலாம் மறைச்சிருந்தாலும் சரி, ஃபுல் ஹேண்ட் சட்டையே போட்டுக்கிட்டா, ஃபுல் பேண்டே போட்டுக்கிட்டா, தொப்புலாம் தெரியலை, ஆனால் புட்டிச்சுக்கிட்டு இருக்குது உடம்பு முழுசு, அப்படி இருந்தால் இது ஒரு ஆடையா? இது வந்து இது கண்டிப்பாக ஒரு ஆம்பளைக்கு வந்து சீண்டுமா சீண்டாதா? அவனை பாதிக்காதா? அப்போ இவங்க தான் காசியாத்தும் ஆரியாத்தும். இவங்களும் ஆடை அணிந்திருக்கிறார்கள், ஆனால் நிர்வாணமாக இருக்கிறார்கள். அப்போ மறைக்கப்பட வேண்டியது கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் என்ன செய்யும்? உடம்பை வந்து ஒழுங்காக அது மறைக்கும். மெல்லிய ஆடையாகவும் இருக்கக்கூடாது, எல்லா பகுதியும் மூடக்கூடிய வகையில் அந்த ஆடை இருக்க வேண்டும். ஆடை 3 கண்டிஷன் இருக்கிறது. மெல்லிசாக இருந்துடக்கூடாது, பட்டும் படாமல் என்ன செய்யும்? உடம்புடைய கலரை காட்டக்கூடிய வகையில் அந்த துணி வாயில் மாதிரி இருக்குன்னு வைங்களேன். அது மாதிரி மெல்லிசாக இருந்துச்சுன்னு சொன்னால் கண்ணாடி சேலை மாதிரி இருக்குன்னு வைங்க. அதெல்லாம் அணிஞ்சு அணியாமல், அல்லது நல்ல சேலையை அணிஞ்சு சில இடத்துல தெரிகிற மாதிரி வேணும்னு விடுறது, சில இடத்துல தெரிகிற மாதிரி விடுறது, இந்த மாதிரி ஆடை அணிஞ்சாங்கன்னு வைங்க. அல்லது கவுன் மட்டும் போட்டு வரா, குட்டை பாவாடை போட்டுட்டு போகிறாங்கன்னு வைங்க. அப்போ குட்டை பாவாடை போட்டால் முழங்கால்களில் தெரியுதா இல்லையா? அப்போ அந்த மாதிரியான ஒரு ஆடைகள் அணிந்தால் சில உறுப்புகளை மறைத்தும் சில உறுப்புகளை மறைக்காமல் இருக்குமே. ஆனால் முழுசையும் மறைத்து மெல்லிசா இருந்தாலும் அது நிர்வாணம். அல்லது சில உறுப்புகளை மறைத்து சில உறுப்புகளை மறைக்காமல் இருக்குமே, ஆனால் அது கூட ஆடை அணிந்தும் நிர்வாணம் தான். முழுசாக மறைத்து இறுக்கமாக இருக்குமே, ஆனால் அதுவும் நிர்வாணம் தான். ஏன்? அந்த மாதிரியான ஒரு போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆம்பளை வந்து பார்ப்பானா இல்லையா? அவளை பார்த்து ரசிக்கிறானா இல்லையா? நிர்வாணங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தான் அவனுக்கு ஏற்படுத்துகிறது. அப்போ இந்த மாதிரியான காசியாத்துன் ஆரியாத்துன், ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்கள். மாயிலாத்துன் முமீலாத்துன், அதை தளிக்கு மினுக்கி நடக்கிறது இருக்குல்ல, அது அணிஞ்சது மட்டும் இல்லாமல் சும்மா பிறந்து போக வேண்டியதானே. அந்த பொம்பளைகளுக்கு அந்த தழுக்கிறதுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் நட இருக்கிறது. பேச்சில் வந்து அதுக்குன்னு ஒரு தனி பேச்சு இருக்குது பாருங்களேன். சும்மா சாதாரணமாக பேசினா யாரையும் ஒன்றும் செய்யாது. அது பேசும்போது ஒரு மாதிரியே இழுத்து ஒரு கொஞ்சி அந்த பேச்சில் வந்து சாதாரண பேச்சு பேசினாலும் ஆம்பளைக்கு என்ன செய்யும்? ஏதோ இவங்க வேற ஒரு அர்த்தத்தில் நம்மகிட்ட பேசுகிறாங்கன்னு இவனை நினைக்க வைக்கும். அவங்க அப்படி பேசாவிட்டாலும் கூட இவனுடைய மனசில் என்ன செய்யும்? அப்படி எல்லாம் சொல்கிறாங்களா? தகுலான பில் கவுல், குலைந்து பேசாதீர்கள். குலைந்து பேசினா என்னவாக? எத்துமா உள்ளது ஃபீ கல்பிஹி மரதுன், யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அவன் வேற மாதிரி எண்ணுவான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல. பெண்களுடைய பேச்சு என்ன செய்யக்கூடாது? குலைந்து பேசிவிடக்கூடாது. கடைகண்ணிக்கு போனால் கூட சாதாரண எவ்வளோ விளையாண்டு கேட்கணும், அதையே ஒரு மூக்கு நாள் இழுத்துக்கிட்டு அது மாதிரி என்ன விளையாண்டு கேட்கும் பொழுது அது என்ன செய்யறது? அந்த விலை கேட்குற மாதிரி தெரியாது. அது பார்த்தா வேற என்னமோ அப்படிலாம் பேசிடக்கூடாது. பெண்கள் ரொம்ப கவனமாக பேச வேண்டும். அது மாதிரி நடக்கிறது என்ன சாதாரணமாக நடக்காம ஒரு பக்கம் சாஞ்சி நடக்கிறது, ஒரு பக்கம் சாஞ்சி நடக்கும்போது என்ன செய்யும்? பார்க்கும்போது அடுத்தவர்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு எண்ணங்களை உண்டாக்கும். அப்போ வந்து தழுக்கி மினிக்கி நடக்கிறதுக்குல அந்த மாதிரியான பெண்களாக ஆடை அணிந்திருப்பார்கள், நிர்வாணமாக இருப்பார்கள், தழுக்கி மினிக்கி நடப்பார்கள். இவர்கள் வந்து என்ன செய்வாங்க? சொர்க்கத்தினுடைய வாடையை கூட இவர்கள் நுகர மாட்டார்கள். ரொம்ப தூரத்தில் நிறுத்தப்பட்டிருப்பார்கள், அந்த வாசம் கூட அவங்களுக்கு படாது. அப்ப சொர்க்கத்துக்கு போகலை என்ற வார்த்தையை விட லா யஜிதுன ரீஹஹா, அதன் வாடையை கூட இவர்கள் அனுபவிக்க மாட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இது வந்து முஸ்லிம்ல 5098வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இதுல நம்ம என்ன வழங்குறோம்? பெண்கள் வந்து வெளியே போவதற்கு அவங்களுக்கு உரிமை இருக்கிறது. கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கையில ஆண்கள் வந்து ஒரேடியா இறுக்கி போட்டு ஜெயிலில் போட்ட மாதிரி சங்கில் போட்டு கட்டின மாதிரி வச்சிடக்கூடாது. அவங்களுடைய தேவைகளுக்கு போறதை அனுமதிக்கணும். போகும்போது இந்த கண்டிஷன்ல போறார்களா, மார்க்கம் சொல்றப்ப என்ன மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு போறாங்க, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு வெளியே போகலாமா என்பதையெல்லாம் கவனிக்கிற பொறுப்பு ஆண்களுக்கும் இருக்கிறது, பெண்களுக்கும் என்ன இருக்கிறது?
அல்லாஹ்வுக்கு பயந்து சொர்க்கத்துடைய வாடையே கிடைக்காது அம்மாடி, அப்படி ஒரு வேலையை நம்ம செய்கிறது. இன்னைக்கு வாழ்ந்த நாளைக்கு செத்து போயிடுவோம், 50 வருஷம் 60 வருஷம் வாழ போகிறோம், 45 வயசோட எல்லாமே முடிஞ்சு போகக்கூடிய விஷயம். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் இருந்து கொண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, மார்க்கம் தடுத்திருக்கிற ஒரு காரியத்தை செய்து நரகத்தின் வாசம் கூட இல்லாத ஒரு நிலைக்கு நம்ம ஆளாகிவிடக்கூடாது என்று பெண்கள் அஞ்ச வேண்டும். அதே மாதிரி நறுமணம் பூசிக்கொண்டு, நறுமணம் பூசலாம், மார்க்கு தப்பு கிடையாது. நறுமணம் பூசிக்கொண்டு இரவில் போகக்கூடாது. இரவுல போனால் என்னவாக, பகலில் நறுமணமாக கூட்டங்கள் நடமாடிட்டு இருக்கும்போது பெருசாகலாம் இருக்காது. நறுமணம் பூசி இரவுல நறுமணம் பூசி விட்டீர்களே ஆனால் நீங்கள் இஷா தொழுகைக்கு அனுப்பாதீர்கள்ங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பெண் நறுமணம் பூசி ஐயுமா இம்ராத்தின் அசாபத்து புகுரன் பலா யஷ்ஹது மஅனல் இஷா அல்லாஹிரா. ஒரு பெண் நறுமணம் புகூர்னு சொன்னால் அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், புகை சில சந்தன கட்டை மாதிரி கட்டை இருக்குல்ல, அதை புகையை விட்டு அந்த புகை வரும்ல நறுமண வாசம், அந்த வாசத்தை அப்படி முடியை விரிச்சு போட்டு என்ன செய்வாங்க, அந்த முடியில் ஏற்றிக்கிடுவாங்க. அது ரொம்ப நேரத்துக்கு அந்த வாசமாக இருக்குமா, அந்த முடியிலாம் அந்த வாசம் ஏறிக்கிருமா, அதுக்கப்புறம் வெளியே போன அதான் புகூருங்கிறது. நறுமண புகை போட்டு அந்த முடியில் அந்த நறுமணத்தை ஏற்றிக்கிடுவாங்க. அந்த சென்ட்டு ஸ்பிரேலமாக இருந்துச்சு, இதுதான் அந்த காலத்தில் உள்ள சென்ட்டு. அப்போ இந்த மாதிரி அவர்கள் செய்து கொண்டு விட்டார்களே ஆனால் அவங்கள ராத்திரிக்கு போகக்கூடாதுங்க, இரவில் போகக்கூடிய நேரத்தில், இருட்டு நேரம், அந்த வாசத்தினாலேயே ஒருவனுக்கு என்னவாகும், ஒரு மாதிரியான எண்ணங்கள்லாம் வரும். இரவு நேரத்தில் அவன் என்ன வேண்டாலும் செய்வதற்கு அவனை தூண்டும். பலவிதமான யார் நம்மளை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கும் போது என்ன செய்வான், அவன் தப்பு தண்டா செய்வதற்கு அதை எத்தனைப்பான். அதனால பெண்கள் என்ன செய்யக்கூடாது, அவங்க பள்ளிவாசலில் இருந்து கொண்டு இரவுல இருந்துட்டு தொழுது திரும்பி போவாங்க. அப்போ பள்ளிவாசல் லைட்லாம் கிடையாது அந்த காலத்தில், இப்படிலாம் லைட் இருந்துச்சு. அதெல்லாம் கருத்தில் கொண்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த மாதிரி அவங்க இஷாவு தொழுகைக்கு வரக்கூடாது, இஷாவுக்கு அனுப்ப வேணான்ட்டாங்க. அதே மாதிரி இதா ஷஹிதத் இஹ்தா குன்னல் இஷா, ஒரு பெண் இஷா தொழுகைக்கு வருவதாக இருந்தால் இரவுக்கு தான் இதை கண்டிஷன் போடுறாங்க, பகலில் போட்டு வெளியே போகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த சென்ட் கூட மனுஷனை ஒரு கெட்ட வாடை நீக்கிற அளவுக்கு போட்டுக்கலாமே தவிர, தன்னளவுக்கு அப்படி பார்த்தா வரணுமே தவிர இங்கே இருக்கும்போது அங்கே அடிக்கக்கூடாது. ஏன், அது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு அடுத்தவர்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக ஐயுமா இம்ராத்தின் இஸ்தாத்தரத், ஒரு பெண்ணு நறுமணம் பூசிக்கொண்டு போகிறாள், எதுக்காக வேண்டி, இங்கே போட்டால் போகிறவன்லாம் நம்மளை திரும்பி பார்ப்பான் என்ற எண்ணத்தில் போட்டு கொண்டு போனாலே ஆனால் பஹிய ஜானியா, அவள் ஒரு தவறான நடத்தை உடையவள் தான், அவள் தான் அப்படி போடுவாங்கிறாங்க. அப்போ நறுமணம் போடுவதில் கூட எப்படி நறுமணமாக இருக்குன்னு, நம்முடைய துர்வாடை இல்லாமல் இருக்கிறது ஒரு மனுஷனுக்கு ஒரு அவசியம், அது சுகாதாரத்தை சேர்ந்ததாகிவிடும். அந்த அளவுக்கு நறுமணம் போட்டுக்கொள்ளணுமே தவிர அந்த பகலில் போடக்கூடிய நறுமணங்கள் கூட என்னவா இருக்கக்கூடாது, இந்த நறுமணத்தினால தூரத்தில் உள்ளவர்கள்லாம் அவன் போகும்போது திரும்பி பார்ப்பான், வர முந்தைய இந்த சந்தில் திரும்ப முந்தைய பார்த்துருவான், அவனுக்கு வாசம் வருது, யாரும் வரப்போகிறாங்களே அப்படின்னு அவனை சுதாரிக்க வைத்து என்ன செய்யும், நின்று காத்துக்கிட்டு இருந்து பார்ப்பான். அந்த மாதிரியான நறுமணங்கள்லாம் இப்போ பஜாரில் விற்கிறது, அதெல்லாம் வீட்டுக்குள்ளே போட்டுக்கணும், யார் வேணாண்டது, அதுக்கு தான் கணவன் ஒருத்தர் இருக்கிறான்ல, அவனை ஈர்ப்பதற்காக வேண்டி அதை பயன்படுத்தி கொள்ளணுமே தவிர வெளியே போவதற்கெல்லாம் அந்த மாதிரி போடக்கூடாது என்பதை நம்ம என்ன செய்யணும். இது முஸ்லீமில் 673 675 ஆகிய ஹதீஸுகளில் இடம் பெற்றிருக்கிறது. இதில் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும், இந்த வெளியே போகிறாங்கல்ல, இந்த வெளியே போகும் பொழுது இந்த மாதிரிலாம் போகலைன்னு சொன்னால் அதுதான் இன்னைக்கு நாட்டில் உள்ள எல்லா விதமான இல்லற பிரச்சனை, தாம்பத்திய குறைபாட்டுக்கு எது காரணமாக இருக்கிறது, பெண்கள் இந்த மாதிரி தாறுமாறாக ஆடை அணிந்து வெளியே போகிறாங்கல்ல, இது ஒரு சாதாரண பிரச்சனை எல்லாரும் எடுத்துக்கிறாங்க, இதனுடைய பாரதூரமான விளைவுகள் யாருக்குமே தெரிகிறது இல்லை. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் அதிகமான குடும்பங்களில் கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்க முடிவதில்லை. ஏன் முடியதில்லை, என்ன இப்போ நடந்து போச்சு, சந்தோஷம்னா என்ன, ஆம்பளை மனைவிட்ட ஈர்க்கப்பட்டு நம்ம மனைவிட்ட சந்தோஷமாக அப்படி ஈடுபாடுவான் இல்லையா, அந்த மாதிரி இல்லறத்தில் ஈடுபடக்கூடிய வகையில் அந்த தன்மை நம்ம தாத்தா காலத்தில் இருந்த அளவுக்கு நம்ம வாப்பா காலத்தில் இல்லை, நம்ம வாப்பா காலத்தில் இருந்த அளவுக்கு இப்போ இந்த காலத்தில் இல்லை, குறைந்திருக்குங்கிறான். எது குறைந்திருக்கிறது, தாம்பத்தியங்கிற அந்த இல்லற வாழ்க்கையில் ஒரு ஈடுபாடு ஆண்களுக்கு குறைந்து விட்டது. அதனால இந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்க, வகை வகையாக இல்லை, மெடிசனில் தான் இப்போ ஆண்மையே ஓடுகிறது. என்ன ஓடுகிறது, அவன் வைத்தியம் ஆண்மைக்கு அந்த வைத்தியம், பேப்பரை திறந்தா முழு பக்கம் விளம்பரம், 2 பக்கம் விளம்பரம், டிவியை திறந்தா என்ன செய்கிறாங்க, சித்த வைத்தியம் உட்காந்துக்கிறாங்க, உங்களுக்கு அது வைத்தியம் வேணுமா, இது வைத்தியம் நடக்குதா இல்லையா, எல்லாம் எதனால இது அவனுக்கு மார்க்கெட் ஓடுது, அவ்வளோ பேர் பஞ்சாயத்தில் இருக்கான்னு அர்த்தம். அதாவது ஒருத்தன் 2 பேர் இல்லை, எக்கச்சக்கமான பேர் டிவியில் உட்காந்துக்கிட்டு என்ன செய்யறது, உங்களுக்கு ஆண்மைக்கு நாங்கள் வைத்தியம் பண்ணுறோம், நீங்கள் வாங்க 4 மண்டலம் 5 மண்டலம்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான், பல்லாயிரக்கணக்கான ரூபாய்களை பிடுங்குறான். அது மாதிரி பலவிதமான இதுகளை போடுறாள். அரசாங்கத்தில் என்ன செய்யணும், சட்டசபையில் போட்டு நாரடிக்கிறாங்க.
சட்டசபையில் அரசாங்கத்தில் சித்த வைத்திய பிரிவில் கொண்டு கொடுத்து அவன் லபூபு சகீர்னு என்னத்தையோ ஒன்று தயார் பண்ணி அதை கொண்டாந்து எம்எல்ஏக்கெல்லாம் கொடுத்து நீங்கள் டெஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்க. விவாதம் நடத்தி ஞாபகம் இருக்கா? 6 மாதத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு சட்டசபையில் தமிழ்நாடு டாம்கால்னு வச்சிருக்கான். தமிழ்நாட்டில் இந்த டாம்கால்ங்கிற நிறுவனத்தின் மூலமாக என்ன செய்யறான், இந்த மாதிரி ஆண்மை விருத்திக்காக வேண்டி ஒரு லேகியம் தயார் பண்ணியிருக்கிறான். அந்த லேகியத்தை கொடுத்து எம்எல்ஏக்கெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு நாளைக்கு சொல்லுங்கிறாங்க சட்டசபையில். அப்போ என்னது, சட்டசபையில் நம்ம பிரதிநிதிகளுக்கு அந்த பஞ்சாயத்து இருக்குது. நல்லா திங்கிறான்ல, இதுன்னு அர்த்தம். அப்போ என்ன விஷயம், இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஏன் என்ன நடந்து போச்சு, இப்போ நல்லா தான் சாப்பிட்றோம், நல்லா தான் உழைப்பு செய்கிறோம், அப்போ தான் ஆராய்ச்சி பண்ணுறான். ஏன் திடீரென்று அந்த ஆண்களுக்கு மனைவிமார்கள் மீது உள்ள ஈர்ப்புத்தன்மை ஏன் குறைந்திருக்கிறது, ஏன் அவர்களை பார்த்த உடனே இவர்களுக்கு ஏன் அந்த இச்சைகள் வரமாட்டேன் என்கிறது, ஒழுங்காக ஈடுபட முடியலன்னு சொல்லி எதுக்கு டாக்டர்களை தேடி என்ன செய்யறான், அலைகிறான் என்று பல விதங்கள் ஆராய்ச்சி பண்றாங்க. ஆராய்ச்சி பண்ணி இப்போ அமெரிக்காவில் ஆராய்ச்சி பண்ணி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கான். என்ன கண்டுபிடிச்சிருக்கான்னு கேட்டா, இந்த குடும்ப வாழ்க்கையில ஆம்பளைங்கள் மனைவிமாரோட சந்தோஷமா இல்லாத காரணம் என்ன என்று சொன்னால், வெளி உலகத்தில் பல கோலத்தில் பெண்களை பார்க்கிறார்கள். அவர்கள் மனைவியை விட தீர்க்கத்தக்கதாக இருக்கிறது. ஒரு மாதிரி டைட்டா போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி வந்தான்னு வைங்களேன், அது ரொம்ப இன்னும் கம்பேர் பண்ணுறான். டக்குன்னு நம்ம முன்னாடி இப்படி இல்லையா, அப்படிதான் நினைப்பான். மூடிக்கிட்டு அது சாதாரணமாக போனால் அவன் பாட்டு பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். இவங்க ஆடை, இந்த ரசூல்லா சொன்னாங்களே இந்த 3 சைஸு ஆடை அணிந்தும் நிர்வாணம், அந்த மாதிரியான ஆட்களை ரோட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அடிக்கடி பார்க்கக்கூடிய நேரத்தில் என்ன பண்ணுறான்னு கேட்டால், அவன் ஏன்னா அவங்க தான் ஒரு உள்ளுறுப்பையெல்லாம் காட்டுற மாதிரி இருக்கிறாங்களே, அது அதனுடைய கனபரிமாணங்களை அந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸை அணிந்து கொண்டிருக்கும் பொழுது இவனுக்கு என்ன பண்ணுகிறது, அதில் ஒரு ஈர்ப்புத்தன்மை மாதிரி அது மாதிரி இல்லையேன்னு மனைவியை பற்றி நினைக்கும் பொழுது அவனுக்கு லைக் வர மாட்டேங்கிறது. கெட்ட வேலைக்கெல்லாம் விபச்சாரத்துலாம் ஓடி போயிடுறான் ஒழுங்கா, அதுக்கெல்லாம் டாக்டர் தேட மாட்டேங்கிறான். மனைவியோட இல்லறம் நடத்துவதற்கு மட்டும்தான் டாக்டர் தேவைப்படுதுன்னா என்ன அர்த்தம், ஏன் உன் மனைவி உன்னை ஈர்க்க முடியல, பெண்கள் வெளியே இந்த மாதிரி போவது என்பது பெண்கள் பிரச்சனை இல்லை, அது ஆண்களுடைய பிரச்சனை. ஆண்கள் பிரச்சனை மட்டும் இல்லை, வீட்டில் இருந்து புருஷனோட வாழக்கூடிய ஒரு பெண்ணையும் பாதிக்கிற ஒரு பிரச்சனை. ஒருத்தி வெளியே அந்த மாதிரி போனாள்னு சொன்னா அவளால் இந்த குடும்ப பெண்ணும் பாதிக்கப்படுகிறாள், அவளுக்கு புருஷனா இருக்கிற ஆணும் பாதிக்கப்படுகிறான். நிறைய கம்ப்ளைண்ட் இது மாதிரி தான் வந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு பெரிய பஞ்சாயத்தாக என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி வெளி உலகத்தில் பலவிதமான அசிங்கமான தோரணையில பல ரொம்ப சொல்லவே முடியவில்லை. விமானத்தில் வந்தா ஒரு பனியன்ல எழுதி வச்சிருக்கா என்னை எடுத்துக்கொண்டு, அது இங்கிலீஷ்ல என்ன வார்த்தைங்க, அது டேக்மியா என்ன எழுதி வச்சிருக்கா. நாங்கள் வந்தோம் டெல்லியில இருந்து வந்துகிட்டு இருந்தோம், டெல்லியில இருந்து வந்தோம்னு சொன்னா பனியன்ல எழுதி என்ன எடுத்துக்கொள்ளுங்கிறான். அப்ப இப்படிலாம் வெளியில ஒருத்தன் பார்த்தான்னு சொன்னா அது என்னத்தை ஏற்படுத்துகிறது, பலவிதமான ஒரு எச்சை ஏற்படுத்துமா இல்லையா. இது நான் குறைஞ்சபட்ச வார்த்தையை சொல்றேன், இதை விட அசிங்கமான எழுதி வச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் குறைந்தபட்ச ஒரு வார்த்தை தான் இது. அப்ப இந்த மாதிரி எல்லாம் பெண்கள் வெளியே நடமாடும் பொழுது அவர்களையோடு என்ன செய்கிறான், கம்பேர் பண்ணுகிறான். ஏன்னா இப்போ கூட ஒரு அந்த மனதத்துவ நிபுணர் இந்த வார பத்திரிகையில் கூட ஒருத்தர் இந்த இது சம்பந்தமான நிபுணர் கூட சொல்றாரு, இது நுகர்வு கலாச்சாரத்தினுடைய உலகமா இருக்கிறது. ஒரு பொருளை பார்த்துட்டோம்னு சொன்னா என்னவாயனே, அதை விட அட்வான்ஸ் மாடல் அதுக்கு ஆசைப்படுறோம்ல, செல்போன் வாங்கிட்டோம், வாங்கும்போது சும்மா ஒரு பயன்படுத்திட்டே இருப்போம், அதை விட ஒருத்தர் நல்லா வச்சிருந்தான்னு வைங்களேன், இதை தூக்கி போட்டு அதை வாங்குவோம் நினைக்கிறோமா இல்லையா. அந்த காலத்தில் மாதிரி இப்போ இல்லை, ஒரு கார் வாங்கினா 25 வருஷம் அதே வச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்போ என்னன்னு கேட்டால் மாதத்துக்கு ஒரு கார் மாற்றுறான். என்னது புதுசாக வர மாற்றணுங்கிற ஒரு மென்டாலிட்டி உலகத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அது இதுலேயும் அப்படி வருகிறது. எதில் வருது, குடும்ப விஷயத்தில் என்ன வருதுன்னு கேட்டால், வெளியில் இந்த மாதிரி மினுக்கிக்கிட்டு வரக்கூடிய ஆட்கள்லாம் யாராக இருப்பாங்கன்றா கொஞ்சம் பர்சனாலிட்டி எவ்வளோ அப்படி வருவாங்க. அப்போ என்ன விளங்குகிறது, வெளியே இந்த மாதிரி தங்களுடைய அவயவங்களை மற்றவர்கள் பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் ஒரு சராசரி ஏஜில் உள்ளவங்களாகவோ கொஞ்சம் அதிக ஈர்ப்பு உள்ளவர்களாக தான் இருப்பார்கள். சாதாரணமாக இருக்கிறவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அப்படி நம்மளை போய் காட்டிவன் பார்க்க போகிறான் அப்படிங்கிறவங்கன்னா அப்படி வரமாட்டார்கள். அப்போ கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கா இல்லையா. இது நான் இது ஒரு அசிங்கமாக நீ நினச்சிடக்கூடாது. கண்டிப்பாக அந்த பாதிப்பு ஏற்பட்டு குடும்பங்களில் ஏற்பட்டு இருக்கிறது. குடும்ப வாழ்க்கை நாசமாகி கொண்டிருக்கிறதுக்கு இதெல்லாம் காரணம். இதெல்லாம் உடைச்சு சொல்ல இயலாது. அவ்வளோ விஷயங்களை இப்போ விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி இந்த பெண்களுடைய ஆடை குடும்ப வாழ்க்கையை பாதிக்கிறது இந்த மாதிரி. அதே போல் இப்போ டிவி பார்க்குறீங்க, அந்த காலத்தில் டிவிலாம் என்ன, அந்த ஒரு ஆம்பளை பொம்பளை காட்டினா கூட ஒரு 10 அடி வித்தியாசம் வச்சு தான் பார்ப்பாங்க. இங்கே காதில் அங்கே நின்றானா காதில் அங்கே நிற்பா, அங்கே தொடக்கூட மாட்டாங்க. அப்படியான ஒரு காலத்தில் சினிமா வந்துட்டு இருந்த காலத்துலலாம் என்ன செய்யலை, பெரிய பாதிப்புலாம் ஏற்படலை. இப்போ உள்ள இந்த சினிமாக்களில் காட்டக்கூடிய இந்த காட்சிகள் பணத்திற்காக வேண்டி உடலை விற்கக்கூடிய ஒரு தன்மையில் பெண்கள் எல்லாம் காட்சி தரும் பொழுது அதையே உட்காந்து ஒருத்தன் பார்த்தான்னு சொன்னால் அவனுக்கு எப்படி அவன் மனைவி அழகானவளை தெரிவா,
சைக்காலஜிக்கலாக நான் கேட்குறேன். இந்த அவ ஒன்றும் பெரிய அழகிலாம் கிடையாது, எல்லாம் மேக்கப் ஷோ தான். இருந்தாலும் கண்ணுக்கு அப்படி தெரிகிற மாதிரி காட்டுறான்ல, கண்ணுக்கு அப்படி தெரிகிற மாதிரி காட்டி அதையே உட்காந்து பார்த்துட்டே இருந்தான்னு சொன்னால், 10 மணி வரைக்கும் பார்த்துட்டு இருந்தான்னு சொன்னால், அப்புறமேல அவன் மனைவியின் பக்கம் இப்படி ஈர்க்கப்படுவான். அதை விட ஒரு சிறந்தது இருந்தால் தானே ஈர்க்கப்படுவான். அப்போ அதை விட கம்மியாக தானே இருக்குது. அந்த மாதிரியான இதெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் நம்ம சாதாரணமாக பார்த்துட்டு இருக்கிறோம். அது எங்கே வேட்டு வைக்குன்னு வழங்க மாட்டேங்குது. இது மாதிரியான காட்சிகளை பார்க்குற காரணத்தினால இல் வாழ்க்கை அவன் என்ன செய்யறான், நமக்கு ஏதோ கோளாறுன்னு நினச்சிடுறான். அவன் மனைவி வீட்டு நெருங்கினா அவன் நாட்டுமே வரமாட்டேங்குது. ஏன் அவன் கோளாறுலாம் கிடையாது, இதுதான் காரணம். நீ ஒரு வாரத்துக்கு இந்த டிவி பார்க்க மாட்டேன், இந்த மாதிரியான வேலை, அது மாதிரி போய் இந்த நீச்சல் குளம் இதுக்கெல்லாம் போய் போக மாட்டேன்னு இருந்து பாரு, டக்குன்னு மாறும். என்னமோ உடம்புல என்னமோ ஒரு பெரிய சக்தி புகுந்த மாதிரி தெரியும். ஒரு வாரத்துக்கு டெஸ்ட் பண்ணி வேண்டாம் பாருங்கள், யாருக்கு இந்த மாதிரியான இதுக்கு எந்த டாக்டர்னையும் போக தேவையில்லை. இல்லற வாழ்க்கையில் யாருக்கு, உண்மையாகவே சொல்கிறேன், இல்லற வாழ்க்கையில் யாருக்காவது இது பஞ்சாயத்து இருக்குமே, ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த சினிமா டிவியை மொத்தத்தையும் மூடி வச்சு விடுங்க. ஏதோ பயான்கே இருந்தால் போட்டுருன்னா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அது இல்லாமல் அதுக்கான மொத்தத்தையும் முட்டுற வேண்டியதில்லை. நியூஸுக்கு பார்க்க விரும்பினா பார்த்துக்கிறங்க. மற்ற நேரத்தில் நீங்கள் மூடி வைத்து விட்டு வெளி உலகத்தில் இந்த மாதிரி எங்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு கேடுகட்ட நிலையில் பெண்கள் நடமாடுவார்களோ அது போன்ற இடங்களை தவிர்த்து கொண்டு நீங்கள் ஒரு வாரம் இருந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கண்களுக்கு உங்கள் மனைவிமார்கள் ஈர்க்கத்தக்கவர்களாக தென்படுவார்கள். இல்லறம் வேற மாதிரி மாறிவிடும். அப்போ வெளியே போகிறதுங்கிறது சாதாரண மேட்ரு இல்லை. ஒட்டுமொத்த மனித குலத்தையே இந்த பிரச்சனையில் ஏற்பட்டதுனால தான் ஆணுக்கு பெண்ணோட சந்தோஷமாக இருக்க முடியவில்லை. சந்தோஷமாக இருக்க முடியவில்லைன்னு என்ன ஆகுறது, இவனுக்கு முடியவில்லைன்னு ஆகிறது. உண்மை அதான். ஏன் முடியலை, இவனுடைய கம்பேரிசன்கிற மனசில் மூலதனம் எல்லாத்தையும் சிந்திக்கிறது. கம்பேர் பண்ண அந்த ஆசையை தூண்டுவதற்கெல்லாம் ப்ரோக்ராம் அங்கான இருக்கிறது. அது இருக்கிற மாதிரி இருந்தால் தான் அந்த மூளை என்ன செய்யும், அப்படி ஒரு உத்தரவு உங்களுக்கு போடும், இல்லைன்னா உங்களுக்கு போடாது. அப்போ அந்த மாதிரி வந்த பிறகு என்ன ஆகுதுன்னா பெண்களுக்கு அந்த இல்லற சுகம் கிடைக்கலன்ற உடனே வேற மாதிரி தப்பு தண்டாக்கள் தூண்டுவதற்கு இது காரணமாயிருக்கு. ஆம்பளை சரியா இல்லைன்னா அவன் சரியா தான் இருக்கிறான். சரியா இருக்கிறவனை சரியா இல்லாமல் டெம்பரவரியா தற்காலிகம் ஆக்குறது எது, இந்த வெளி உலகத்தில் காணக்கூடிய காட்சிகளும் படங்கள். இதுல இன்னும் சொல்ல போனால் யாரெல்லாம் இந்த அசிங்கமான காட்சிகளோட முழுசாகவே அதுக்குன்னு படங்களும் தயாரிக்கிறாங்க, அதை உட்காந்து பார்க்குறான். அந்த டிவியில் பார்க்குற பாட்டு ரொம்ப அசிங்கமாக தான் இருக்கிறது. அதுவே ப்ளூ ஃபிலிம் லெவலுக்கு தான் இப்போ இருக்குது ஏறக்குறைய. ஆனால் அதையே அதுக்குன்னு உள்ளதை வாங்கி பார்த்தான்னு வைங்க, அவன் டோட்டல் ஃபெயிலியர். அவன் கண்ணை கொண்டு மட்டும்தான் அவனுக்கு இன்பம் அனுபவிக்க முடியுமே தவிர அவனுக்கு உடம்பை கொண்டு ஒன்றும் செய்யவே முடியாது. மொத்தத்துக்கு என்னவாயிரம், அவனுக்கு நாசமாக போயிடும். அவனால் குடும்ப வாழ்க்கையில் அவன் அதுக்கெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறான், மொத்தத்தை பாதிச்சு நாசமாக்குகிறது. அப்போ இந்த பெண்கள் ஒரு லிமிட்டுக்கு மேலே இந்த மாதிரி போனார்களே ஆனால் எவ்வளோ பெரிய கேடு ஏற்படுதுன்னு பாருங்க. அவளுக்கு இந்த ஈவ்டீசிங் நடத்துறதுக்கு அதான் காரணமாக இருக்கிறது. பெண்களை சீன்றான்ல அதுக்கெல்லாம் இதுதான் காரணமாக இருக்கிறது. அதுபோக அவளை பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் இவனையும் பாதிக்கிறது, இவனை பாதிக்கிறதும் இல்லாமல் வீட்டில் உள்ள பொம்பளையும் பாதிக்கிறது. இப்படி ஒட்டுமொத்த அனைத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு தீமை எங்கேயாவது இருக்குமா? எவ அணிஞ்சிக்கிட்டு போகிறாளோ அவளுக்கும் பாதிப்பு, எவ பார்க்குறானோ பார்க்குறதுன்னு அணிகிறா அவனையும் பாதிக்கிறது, இந்த பார்க்கறனுடைய பொண்டாட்டியும் பாதிக்குதுன்னு சொன்னால் இது நல்லதா? அப்போ ஏன் இதை இது நன்மை மாதிரியும் இது புரட்சிகரமான காரியம் மாதிரி என்ன செய்கிறார்கள், சித்தரிக்கிறார்கள். அதனால் வெளியே போகிறது என்பது ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். பெண்கள் என்ன நினைக்கணும், நம்ம வெளியே போகாமல் நம்ம இருந்தால் தான் அது தப்புங்கிறத சித்தரிச்சா தான் அடுத்தவளும் போக மாட்டா, அடுத்தவ வெளியே அந்த மாதிரி போகாமல் இருந்தால் தான் நமக்கு சேஃப்டின்னு பெண்கள் நினைக்கணும். பெண்கள் நினைக்கணும் நம்ம ஒழுங்கான முகம் கையை தவிர மற்ற பகுதிகள் மறைத்த நிலையில் வெளியே போவதுதான் நல்லதுன்னு எல்லாரும் புரிந்து கொள்வார்களே ஆனால், எல்லாரும் அது மாதிரி நடக்க ஆரம்பித்து விடுவார்களே ஆனால் என்ன ஏற்படும், இவனையும் பாதிக்காது, அவளையும் பாதிக்காது, இவனுடைய பொண்டாட்டியும் பாதிக்காது, ஒட்டுமொத்த சமூகத்தையும் பாதிக்காது. இயற்கையான குடும்பவியல் என்ன செய்யுங்க கோலோச்சக்கூடிய நிலைமை ஏற்படும். அதனால இதெல்லாம் குடும்பவியல்ங்கிறத சொல்ல வேண்டியிருக்கு. நீங்கள் வேற மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடாது. யதார்த்தம் உலகத்தில் உள்ள உண்மை, மார்க்கம் சொல்லக்கூடியதை மெய்ப்படுத்தக்கூடிய அறிவியல் விஷயங்கள். அது இதை சொல்லலைன்னா என்ன செய்ய முடியாது, நீங்கள் இப்படியே போயிட்டே இருப்பீங்க காலத்துக்கு. இது யார் சொல்லுவா, அப்படி எதில் போய் சொல்கிறது, கவுன்சிலிங்காக கொடுத்துட்டு இருக்க முடியும் ஒருத்தருக்கு, யார் டாக்டர் போறியன்னு கண்காணிக்க முடியும். இது மாதிரி பொது சபையில் வச்சு தான் சொல்ல முடியும். வணங்குதா, யாருக்கு இந்த மாதிரி பஞ்சாயத்து இருக்குன்னா கேட்டுலாம் இருக்க முடியாது. அதனால பொதுவான முறையில் தான் சில விஷயங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கு, சொல்ல வேண்டி இருக்கிறது. சொல்ல வேண்டி அந்த தலைப்பு தவிர எந்த தலைப்பில் போய் சொல்ல முடியுது, இதில் சொல்லாட்டி வேறு எதில் சொல்கிறதுங்கிறேன். அதனால தான் சொல்லப்படுதே தவிர இதெல்லாம் மார்க்கத்தில் உள்ளது. எதுக்காக வேண்டி அல்லாஹ் நம்மளை படைத்திருக்கிறானோ அதனுடைய முக்கியமான ஒரு விஷயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால வெளியே செல்வது என்பது மார்க்கத்தில் உள்ளதா இருந்தாலும் அதுக்கு என்ன இருக்கிறது, ஒழுங்கான ஒரு கண்டிஷனோடு நம்ம போய்கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். அடுத்து வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது
பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு வெளியே போகிற விஷயம் சொல்லியாச்சு, சுருக்கமாக இவ்வளோ போதும். வெளியே போகும்போது நீங்களும் ஒழுக்கமான முறையில் போங்க, மற்றவங்களும் ஒழுக்கக்கேடாக போனாங்கன்னா அதை கண்டிங்க, அது தவறுங்கிறது புரிய வைங்க. ஆண்களும் அது மாதிரியான ஒழுக்கக்கேடான ஒரு காட்சிகளை பார்ப்பதிலிருந்து உங்களுடைய கண்களை தாழ்த்தி கொள்ளுங்கள். அல்லாஹ் ஒரு கட்டளை இறான்ல, குள்ளில் மூமினீன யகுல்லு அபுசாரஹும், தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுமாறு மூமினான ஆண்களுக்கு நபியை நீங்கள் கட்டளை இடுங்கள் அல்லாஹ் சொல்றான். அது மாதிரி நீங்கள் தாழ்த்தி கொண்டு பாருங்கள், நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இது ஒரு விஷயம். அடுத்த வீட்டுக்குள்ளே பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணு மொத்த வீட்டு நிர்வாகத்துக்கு அவள் தான் பொறுப்பாளி. அவள் என்ன நினச்சிக்க கூடாது, புருஷனுக்கு மட்டும்தான் நம்ம பொறுப்பாளி, புருஷனை மட்டும்தான் நம்ம கவனிப்போம், புருஷனுடைய தாயை நம்ம கவனிக்க வேண்டியதில்லை, புருஷனுடைய தகப்பனை நம்ம கவனிக்க வேண்டியதில்லை, புருஷனுடைய வேறு யார் அக்கா தங்கச்சி வீட்டில் இருந்தார்களே ஆனால் அவர்களை நம்ம கவனிக்க தேவையில்லை, நம்ம இது மட்டும் செஞ்சால் போதும், அல்ல புருஷனுடைய வீட்டிலேயே எத்தனை வேலைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் கூட செய்ய வேண்டியது இல்லை என்று அவர்கள் தவறாக விளங்கி வைத்திருக்கிறார்கள். அப்படி கிடையாது மார்க்கத்தில். ஏன்னாட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒல் மராத்து ராயத்துன் ஃபி பைத்தி ஜௌஜிஹா, கணவனுடைய வீட்டில் ஒரு பெண்ணு தான் நிர்வாகியா இருப்பாள். கணவன் அவளை நிர்வகிப்பான், வீட்டை யார் நிர்வகிப்பா? வீட்டை நிர்வகிக்கிற அவ தான். வீட்டுனா செவரையா? வீடுனா அதில் உள்ள மொத்தம் ஆளு தானே முக்கியமானது. வீட்டை நிர்வகிக்கிறதுனா முக்கியமான வீட்டில் உள்ள பொருள் எது? இவன் அப்பன் தான் வீட்டில் உள்ள முக்கியமான விஷயம். இவனுடைய ஆத்தா தான் வீட்டில் உள்ள முக்கியமான மேட்ரு. அதை கவனிக்கலன்னு சொன்னால் எப்படி நிர்வாகம் பண்ணதாகும்? இதை பற்றி விசாரிக்கப்படுவாள். மசூலத்துனான் ராயத்திஹா, அவளுக்கு கீழே உள்ள விஷயங்களை ஒழுங்காக அவள் செய்தாளா என்று அவளும் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவாள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது புகாரில் 893, 2409 இன்னும் பல ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ ஃபர்ஸ்ட் விளங்கி கொள்ள வேண்டும், வீட்டில் நிர்வாகம் பெண்ணுக்கு கொடுக்கப்பட்டால் ஒரு ஆண் தாயை கவனிக்கணும்னா அவன் எப்படி தாயை கவனிப்பான்? தாயை கவனிச்சு வீட்டில் உட்காந்துருந்தா யார் சோறு போடுவா? தாயை கவனிக்க கடமைப்பட்டவனை தான் வெளியே அனுப்பி விட்டுறமே. அப்போ வெளியே அனுப்பி விட்டா அவனுடைய தாயை யார் கவனிக்கணும்? அவன் தாயை கவனிக்கிறது அவன் தான் கவனிக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு சோறு போட மாட்டானே. அதை சொல்லிட்டு போனால் என்ன ஆயிரும்? அவன் என்ன செய்வான்? அந்த பாரு எங்கள் அம்மா நான் தான் கவனிக்கணும், நான் கவனிக்க போகிறேன்னா நீங்கள் பட்டினா கிடக்கணும் போகிறோம். அப்போ உங்களுடைய சம்பாத்தியத்துக்காக வெளியே போகக்கூடிய நேரத்தில் வீட்டில் உள்ள எல்லாத்தையும் நிர்வகிக்கிற பொறுப்பு யார்கிட்ட வந்துடுது? மனைவி விட்டு தான் விடுகிறது. அதே மாதிரி ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், குகையில் 3 பேர் மாட்டிக்கிட்டாங்கல்ல, அதில் ஒருத்தர் ஒழுக்கமாக இருந்தவர், ஒருத்தர் நாணயமாக பொருளாதாரத்தில் நாணயமாக இருந்தவர், இன்னொருத்தர் யாரு? பெற்றோர்களுக்காக வேண்டி அவங்க சாப்பிட்ட பிறகுதான் நான் சாப்பிடுவேன் என்று அவரும் அவருடைய மனைவியும் அவருடைய பிள்ளைகளும் இருந்தார்கள் வருது. அதை அல்லாஹ் ஏற்றுக்கிட்டு அதுக்காக வேண்டி அந்த குகையில் உள்ள சிக்கலை அவங்கள விடுவிக்கிறான். அப்போ என்ன விளங்குறது? ஒரு குடும்பத்தில் தாய் தந்தையரை அவர் கவனிக்கிறாரு, அதுக்கு மனைவி உடந்தையா இருந்தார்கள். அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் அவருக்கும் சாப்பாடு கொடுக்காம அம்மா சாப்பிட்ட பிறகுதான் அப்பா சாப்பிட்ட பிறகுதான் நான் சாப்பிடுவேன் என்று நான் இருந்தேனே, இறைவா நான் இதை உனக்காக செய்திருந்தால் இந்த குகையிலிருந்து எங்களை வெளியேற்றுன்னு அவர் கேட்டார்ல. அந்த குகையில் 3 பேர் மாட்டிக்கொண்ட ஒரு விஷயம் சொன்னோம்ல, இது புகாரில் 2215, இன்னும் நிறைய இடங்கள்ல இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு நம்பர். அப்போ இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது தாய் தந்தையரை மனைவியெல்லாம் சேர்ந்து தான் கவனிக்க வேண்டும். கணவனுடைய தாயை கணவன் மட்டும் கவனிக்க முடியாது, வெளியே போயிட்டு தான் வருவான். வெளியே போயிட்டு வரக்கூடிய நேரத்தில் அதை கவனிக்க வேண்டிய பொறுப்பு யாரை சேர்ந்திருக்கிறது? மனைவியின் மீது தான் சுமத்தப்பட்டிருக்கிறது. அவ்வளோ வேணாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மகள் ஃபாத்திமா அவங்கள அலி ரலியல்லாஹு அன்ஹு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அவர் பெரிய வசதியான ஆள் கிடையாது, ஊரில் வசதியான ஆள். மக்காவில் இருக்கும்போது நல்ல வசதியான ஆள். அபூ தாலிப் நல்ல வசதியான ஒரு ஆள் தான். ஆனால் ஹிஜ்ரத் பண்ணி வந்துட்டாங்கல்ல, மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் பண்ணி அல்லாஹ்வுக்காக வேண்டி சொந்த ஊர் வாசல் அதை விட்டுட்டு மதீனாவுக்கு வந்த பிறகு அவர் ஒரு லேபர் தான். அலி ரலியல்லாஹு அன்ஹு பொறுத்தவரைக்கும் என்னது, கூலி வேலை கிடைத்தால் செய்து விட்டு அதிலிருந்து வருமானத்தை கொண்டு என்ன செய்கிறாரு, வாழ்க்கை நடத்துவார். அந்த மாதிரியான ஒரு ஆளுக்கு தான் மகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி கொடுத்துருந்தாங்க. அப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல்லாட்ட அல்லாஹ்வுடைய தூதரே கையெல்லாம் காய்ச்சி போச்சு, என்ன சொல்கிறாங்க, அந்த திருகையில். இந்த காலத்தில் அந்த மாதிரி வேலையெல்லாம் பெண்களுக்கு அல்லாஹ் தரவே இல்லை, எல்லாம் மிஷின் பார்த்துக்கிறது. அந்த 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 காலத்தில் என்ன செய்யணும், மாவு அரைக்கிறதுனா அவங்க தான் அரைக்கணும். திருகையில் போட்டு என்ன செய்யணும், அன்னைக்கு ரொட்டிக்கு உள்ள மாவு திருகைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க வீட்டில், அதில் கோதுமையை போட்டு அப்படி சுற்றணும்னு சொன்னால் அதில் அந்த மாவுகள் வரும். அந்த மாதிரியான திருகையில் டெய்லி திருகை அரைச்சா என்னவாகும், கையெல்லாம் காய்ச்சி போயிடும். அது மாதிரி மாவு குழைக்கிறது, கிணத்துல தண்ணி இறைக்கிறது, இது மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சு ரொம்ப கையெல்லாம் காய்ச்சி போச்சுங்கிற நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையிடுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை தாங்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. எத்தனை அடிமைகள் உங்களுக்கு கிடைக்கிறாங்க, போர்க்களத்தில் பிடிக்கப்பட்டு வர்றாங்க, யார் யாருக்கெல்லாம் அடிமைகளை கொடுத்து வேலைக்காக வேண்டி நீங்கள் கொடுக்குறீங்க, எங்களுக்கு ஒரு அடிமையை தாங்களே என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க.
அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்ணுறாங்க, எல்லாருக்கும் அடிமையை கொடுத்தாலும் மகளுக்கு என்ன சொல்கிறாங்க, மகளே இதை விட ஒரு சிறந்ததை நான் உனக்கு சொல்லி தரட்டுமா, உனக்கு அடிமை தானே வேணும், வேலைக்கு தான் ஆள் வேணுங்கிற, வேலைக்கு ஆள் வேணுங்கிறது சரிதான், ஆனால் அதை விட ஒரு சிறந்ததை நான் உனக்கு சொல்லி தரட்டுமா, இரவு படுக்கைக்கு போகும் பொழுது 33 தடவை சுப்ஹான் அல்லாஹ் சொல்லு, 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு, 33 தடவை அல்லாஹ் அக்பர் சொல்லு, இப்படி சொல்லி கொண்டீர்களே ஆனால் அடுத்த நாள் வரக்கூடிய வேலைகள் உங்களுக்கு எளிதாக இருக்கும், அல்லாஹ்வுடைய உதவியினால உனக்கு எளிதாக இருக்கணும், இதை செய்யுமா, வேலைக்கு ஆள்லாம் வேணாம், எல்லாரும் கொடுக்குறாங்க, மகளுக்கு கொடுக்கல. இப்போ எதுக்கு நம்ம சொல்கிறோம்னு கேட்டால், வீட்டு வேலையை செஞ்சு எந்த அளவுக்கு உங்களுடைய வேலை இருந்திருக்கிறது, கையெல்லாம் காய்ச்சி போகிற அளவுக்கு பெத்த மகளுக்கு இருந்தும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது வந்து அப்படியே அவனை பண்ணுறாரு, நீ நான் மாவுலாம் அரைக்கிற அப்படின்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். மகள் மீது எவ்வளோ பாசம் வச்சுருந்தாங்க, அந்த கையை பார்த்துட்டு துடிச்சு போய் இப்படிலாமா பண்ணுறாரு அலி, உன்னை குடும்பப்படுத்துறாரு, அவர் மாவாட்ட வேண்டியதானே அப்படின்னு சொன்னாங்களா, என்ன செஞ்சாங்க, அப்படி தாமா இருக்கும் குடும்பம் அப்படிதான் செய்யணுன்னாங்களா இல்லையா. அவன் வீட்டில் உள்ள வேலைகளை வந்து செய்கிறது வந்து பெண்கள் என்ன செய்யக்கூடாது, வெளி வேலையை அவன் போய் கஷ்டப்படுறான், நம்ம வீட்டில் நம்ம செஞ்சால் தான் அந்த வேலையை ஷேர் பண்ணால் தான் சரியாக வரும், நம்ம லோடு குறைச்சி தான் வச்சுருக்கு, சம்பாதிக்கிற வேலை நம்மள்ட்ட தரப்பட்டிருக்கிறது, அது அவர் பார்த்துக்கிறாரு, நம்ம வீட்டில் உள்ள வேலைகளை பார்த்துக்கிறோம். அந்த காலத்தில் ஒரு மேட்டரே கிடையாது, சுவிட்சு போடுற வேலை மட்டும்தானே, கிரைண்டருக்கு சுவிட்சு தான் போடணும், வாஷிங் மிஷினுக்கு சுவிட்சு தான் போடணும், எல்லாமே நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, மெனக்கிட வேண்டியதில்லை, அதுவே துணி காய போடுற வரைக்கும் மேலே மிஷினில் முடிஞ்சு போயிடுது. அப்போ அது திருகைக்கு ஆட்ட வேண்டிய, கடையில் அரிசி வாங்கிட்டு வந்துருப்போம், நெல்லை போட்டு ஆட்டி அரைச்சி நல்லா அரிசியாக்க வேண்டிய நிலையில் நம்ம இருக்கிறோம். இல்லை, எல்லாமே வந்து கை வேலை ஒன்றுமே கிடையாது, கூட்டி பெருக்கிற கூட மிஷின் தான் கூட்டுது, வழங்குதா. அந்த மாதிரி எல்லாமே மிஷினில் வந்த பிறகு இது வந்து கஷ்டமாக நமக்கு தெரிகிறது, அந்த காலத்தில் இவ்வளோ வேலை செஞ்சவங்களுக்கு கஷ்டமாக தெரியவில்லை. அதனால் இதை இன்னும் பெண்கள் வந்து வீட்டு வேலைகள்லாம் செய்கிறவங்களுடைய கடமை தான் என்பதற்கு இன்னும் நிறைய ஆதாரங்கள் இருக்குது.